அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தொடர்ந்து நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வில் இன்றைய நிகழ்வினை நமக்கு தொகுத்து வழங்குவதற்காக ரோட்டரி கிளப் ஆஃப் நன்னிலம் சங்கத்தின் முன்னாள் தலைவர் ரோட்டேரியர் ஜானி ஜான்சன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்க ஜானி ஜான்சன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கேக்குதா? கேக்குது. இந்த காலச்சக்கரம் 771 நாட்களில் அடியெடுத்து வைக்கும் காலச்சக்கரத்துக்கு முதல் நம்ம நன்றியையும் வாழ்த்துவதையும் தெரிவித்துக் கொள்வோம். இந்நிகழ்வை தொடர உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கும் நமது ரோட்டரி துணை 81 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் பாஸ்கர் அவர்களுக்கு இத்தருணத்தில் நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்வின் முக்கிய காரணமாக இருக்கும் நமது சேர்மன் குணபாலன் அவர்களுக்கும் இந்த தொடர் பயிற்சியை நமக்கு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல சிவம் ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வில் நம்மோடு இணைந்திருக்கும் ஸ்ரீமுஷ்ணம் ரோட்டரி கிளப்பின் தலைவர் ரவிசுந்தர் அவர்களுக்கும் செயலாளர் குருராஜ் அவர்களுக்கும் ட்ரெஷரர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நமது நிகழ்ச்சியை இத்தருணத்தில் ஆரம்பிப்போம். முதலில் இறை வணக்கம் அண்ட் வரவேற்புரை ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் தலைவர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்கள். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நிலைகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் நிறுவனங்களை அகத்தோடு செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக எடுத்துக்கொள்வோம். அனைத்து மக்களுடைய தன்னம்பிக்கையும் அமைதியும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் களையவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புறவுடன் வாழ்மிடம் ஆஞ்சிட உன் புனிதமான திருவிழாவை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடிய ரோட்டரிகளை நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது காலச்சக்கரம் 771 நாள் ஐயா மியூட் அடிச்சு அட்மிட் பண்ணீங்க. ஐயா ரவிசுந்தர் ஐயா மியூட்ல இருக்கு, அட்மிட் பண்ணீங்க. மியூட் ஆயிடுச்சு உங்களுக்கு. அன்போடு வரவேற்கின்றோம். 21 உதவி ஆளுநர் தாசன் அவர்களையும் வரவேற்கின்றோம். நம்முடைய காலச்சக்கரத்தை இயக்கி விட்டக்கூடிய குணமா ஐயா அவர்களையும் வரவேற்கின்றோம். நம்முடைய காலச்சக்கரத்தின் சக்கரங்களாக செயல்படுத்தக்கூடிய ஜானி ஜான்சன் அவர்களுக்கும், ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், சதீஷ்குமார் அவர்களையும், சீனிவாஸ் அவர்களையும் வரவேற்கின்றோம். இந்த நிகழ்வை நமக்கு அன்றாடம் அழைத்து கொண்ட ஆசான் நரசிம்ம ஐயா அவர்களை வரவேற்கின்றோம். அதுபோல நம்முடைய காலச்சக்கரத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்ற நமது பங்கேற்பாளர் அனைவரையும் வரவேற்கின்றோம். அனைத்து ரோட்டரி நண்பர்களையும் வரவேற்று இன்றைய தினம் பயிற்சி அளிப்பவர் நம்முடைய பிராண சிகிச்சை காந்தி வெங்கட்ராம் ஐயா அவர்களை வரவேற்கின்றோம். ஒரு மதுரையில் வந்திருக்காங்க. அருமையா 2-3 வருஷமா நம்மள்ட்ட பயணிச்சிருக்காங்க. நம்ம காலச்சக்கரத்துல பயணிச்சுட்டு இருக்காங்க. அருமையான ஒரு நிகழ்வு அவங்கள நிகழ்த்தி காட்டுவாங்க. நேரடி நிகழ்வுடைய நாங்கள் அவங்க பங்கு போட்டிருக்கோம் கொல்லிமலையில. அது போல சிறப்பா பண்ணுவாங்க. அது ஒரு மாடலான ஒரு வைத்தியம், ஒரு நிம்மதி, ஒரு ஆற்றல் அவர்கிட்ட. சிறப்பு. நன்றி, நமஸ்காரம். அனைவரும் வணக்கம். நன்றி பிரசிடென்ட், ரொம்ப அருமையா சொன்னீங்க. அடுத்தது இறை வேண்டுதல்
நல்ல சேவை அமைவார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி, தெளிவு திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு சிந்தித்ததானே, தெளிவு சிந்தித்ததானே. அடுத்து அடிப்படை வணக்கம். சின் ஒன்று வச்சுக்கிறோம். நல்லா ஸ்ட்ரெயிட்டா கொடுங்க. சுகாசனம், பத்மாசனம், வஜ்ராசனம் 3 ஆசனத்துல எது வேணாலும் வந்துடலாம். ஸ்ட்ரெயிட்டா வைங்க. சின் முத்திரை. எழுத்த நல்லா நீண்ட மூச்சு எடுத்து உச்சரிக்கிறோம். சொல்லுங்க. சின்மயம் மூச்செடுத்து எழுத்த உச்சரிக்கிறோம். ஆதிமுத்திரை. மூச்செடுத்து எழுத்து. வணக்கம். வைகரை துயிலகு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலகு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. கைகள் நல்லா வசீங்க. கண்கள் மூடிட்டு கண்கள் மேல வச்சு முகம் உடல் நல்லா வருடி எடுத்துக்கிறோம். நன்றி ஐயா. அடுத்தது சூரிய வணக்கம் மற்றும் தொடர் ஆசன பயிற்சி. நன்றி. அப்படியே கால் நேர்ந்தீங்க. காலை ஸ்ட்ரைட்டா வச்சுக்கங்க. கால் நல்லா இயக்கப்படுத்துகிறோம். ரைட் லெஃப்ட் நல்லா காலை வச்சுக்கிறோம். அடுத்து விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுவோம். up, down, up, down, up, down, up. அப்படியே வட்டமா சுத்துங்க. கால் விரல்கள் வந்து நல்லா வட்டம் அடிக்கணும். 1 2 3 4 5. அப்படியே ரிவர்ஸ் செய்யுங்க. 1 2 3 4
5. நல்லா மூச்சு விடுங்க. உங்களுடைய கணுக்கால் விரல்களுக்கு நல்லா மூட்டுகளுக்கு நல்லா பயிற்சி கொடுத்தாச்சு. அடுத்து முழங்கால் மூட்டு நல்லா மடக்கி நெஞ்சோட வச்சு டச் பண்றோம். ரைட் லெக் ரிலாக்ஸ், லெஃப்ட் லெக், அடுத்து ரைட் லெக், அடுத்து லெஃப்ட் லெக், ரைட் லெக், லெஃப்ட். ஸ்ட்ரைட்டா வச்சு நல்லா மூச்சு விடுங்க. அப்படி என்ற நிலைக்கு வந்துடுறோம். இடுப்புல கை வச்சுங்க. ரைட் சைடு இருந்து வட்டமா சுத்துறோம். 1 2 இடுப்பு 3 4 5. லெஃப்ட்ல வந்து ரைட் சைடு 1 2 3 4 5. நல்லா முடிச்சுக்கோங்க. கை நேரிட்டீங்க. விரல்கள் நல்லா மடக்கி வைக்கணும். 1 2 3 4 5. அப்படியே மணிக்கட்டு நல்லா வச்சுக்கிறோம். 1 2 3 4 5. அப்படியே ஆப்போசிட் 1 2 3 4 5. மனதை மடங்கிடுங்க. 1 2 3 அடுத்து ஷோல்டர் 1 2 3 4 5. ஆப்போசிட் 1 2 3 4 5. நல்லா மூச்சு விடுங்க. கைகள் நல்லா வட்டமா சுத்தி 1 2 3. ஆப்போசிட் செய்யுங்க. 1 2 3. left hand 1 2 3. opposite 1 2 3. நல்லா மூச்சு விடுங்க. வச்சுக்கிறோம். நல்லா வட்டமா கழுத்து 1 அதே நல்லா வட்டமா சுத்துங்க. 2 ரைட் சைடு இருந்து லெஃப்ட் 3 4 5. லெஃப்ட் இருந்து ரைட் சைடு 1 2 3 4 5. நல்லா மூச்சு விடுங்க. அடுத்து நம்ம சூரிய வணக்கம். கைகள் மூச்சுலயே மேல வந்துவாங்க. வணக்கம் கொடுத்துறோம். 2 மூச்சுலயே கை மேல வந்துவாங்க. bending ஸ்ட்ரெயிட்டா வந்தாங்க. மீண்டும் மூச்சுடுங்க. மூச்சு விட்டுக்கிட்டே மெதுவா கீழே விட்டுக்கோங்க. கால் பேர்களை பிடிச்சுங்க. அப்படியே கணக்கால பிடிச்சு உடம்ப நல்லா
ஃபார்வர்ட் பண்ணி நல்லா முன்னாடி வந்து எவ்வளவு கிட்ட கொண்டு வந்தீங்களோ அதில் கிட்ட கொண்டு வாங்க. இந்த முட்டையை டச் பண்ண ட்ரை பண்ணுங்க. 4 கைகளை ஓடி ரைட் லெக் பின்னாடி கொண்டு போய்க்கலாம். நல்லா மேல பாருங்க. 5 6 முட்டையை கீழே ஓடி நல்லா உட்கார்ந்து முன்னாடி 7 புஜங்காசன நிலை நல்லா பேக் பண்ணி 8 நல்லா படை மாதிரி நிற்கிறோம். 9 ரைட் லெக் முன்னாடி 8 நல்லா மேல பாருங்க. 10 பாதஹஸ்தாசனம் நல்லா காலை பிடிச்சி நல்லா கழிச்சு கொண்டு வரணும். 11 ஸ்டேட்டா வந்துட்டு நல்லா மூச்சு விட்டுட்டு பேக் பண்ணிக்கணும். 10 வந்துடும். வணக்கம். நல்லா மூச்சு விடுங்க. நல்லா உச்சி முதல் பாதம் வரை நல்லா ரத்தம் போயிருக்கு. உடல் இலக்கம் அடைஞ்சிருக்கு. இப்ப நம்ம செய்யறோம்னா ஆஜ கம்பீர ஆசனம். காலத்தை இல்லாம வச்சுக்கோங்க. பார்க்கறதுக்கு சிம்பிளா தான் இருக்கும். இந்த ஆசனம் செய்யறது ரொம்ப ஈஸி தான். கால்களுக்கு நல்ல வலிமை கொடுக்கும். நம்முடைய மனம் நல்லா வலிமை அடையும். ரைட் லெக் முட்டி வந்து நல்லா மடக்கிறீங்க. ரைட் லெக் முட்டி வந்து இப்படி எல் பொசிஷன்ல மடங்கிக்கணும். அப்படியே மேல வணக்கம் வணக்கம் இப்படி நல்லா கையை போட்டு வச்சுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 relax. ஸ்ட்ரெயிட்டா வந்து நல்லா சொல்லுங்க. மீண்டும் சொல்லுங்க. லெஃப்ட் லெக் நல்லா எல் பொசிஷன்ல மடக்கிடுங்க. இடுப்பு எவ்வளவு இறங்கணுமோ இப்போ முட்டி அளவுக்கு இடுப்பு ஏறணும். அப்படியே மேல வச்சுக்கோங்க. கைகளை பொறுத்து நல்லா கொஞ்சம் நிமிர்ந்து இருக்கும். முதுகுத்தண்டு வந்து நல்லா நிமிர்ந்து இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 relax. நல்லா மூச்சு விடுங்க. நீங்க மூச்சு விடுங்க. அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். அப்படியே கைகள் நீட்டிப்பாங்க. நல்லா மூச்சு விடுங்க. வக்ராசனம். ரைட் லெக் எடுத்து இப்படி லெஃப்ட் சைடு வச்சுக்கிறோம். நல்லா நெஞ்சோட சேர்த்து வச்சு
ரைட் லெக்க லெஃப்ட் ஹேண்ட்ல நல்லா பிடிச்சிக்கிறோம். ரைட் ஹேண்ட் பின்னாடி வைக்கிறோம். ரைட் சைடு நல்லா திரும்புங்க. நல்லா திரும்பிட்டாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓய் நல்லா முடிச்சு விடுறோம். மீண்டும் முடிச்சு விடுங்க. இப்ப இடது காலம் மேல வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட்ல பிடிச்சிருக்கோம். லெஃப்ட் லெக்க ரைட் ஹேண்ட்ல பிடிச்சிருக்கோம். பின்னாடி லெஃப்ட் ஹேண்ட் நல்லா திரும்புங்க. லெஃப்ட் சைடு 1 2 3 5 6 7 8 9 10 11 12 13 14 15 class நல்லா முடிச்சு விடுங்க. மீண்டும் ஒரு முறை முடிச்சு ஓய் கால் நீட்டி வச்சுக்கோங்க. லெஃப்ட் லெக் இப்படி ஒட்டி வச்சுக்கோங்க. அடுத்து ரைட் லெக் எடுத்து மேல வச்சு அடுத்த யோக முத்ரா அப்படியே முன்னாடி குனிஞ்சு டச் பண்ணுங்க. கை நீட்டி தலை குனிஞ்சு டச் பண்ணிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். சிறு முத்திரை நல்லா முடிச்சு விடுங்க. லெஃப்ட் லெக் மேல வச்சுக்கோங்க. ரைட் லெக் கீழ வச்சுட்டு லெஃப்ட் லெக் நல்லா கை நீட்டி சிலை டச் பண்றோம். கீழே 1 2 3 4 5 6 7 8 9 10 நல்லா முடிச்சு விடுங்க. மீண்டும் முடிச்சு விடுங்க. லெஃப்ட் லெக் நல்லா ஒட்டி உடம்போட சென்டரா வச்சிருக்கணும் குறிக்கால். அடுத்து ரைட் லெக் இப்படி ஒட்டி வச்சுங்க. உபாசனத்துல வந்துட்டோம். இப்படி ஆதி முத்திரை வச்சு திருமண பஸ்திரியா நல்லா மூச்சு இழுத்து 1 நல்லா மூச்சு விடுங்க. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 மிக சிறப்பு. ரொம்ப அருமையா செஞ்சிருக்கீங்க. கைகளை உடச்சி அப்படி தொடர்ச்சிக்கணும். சின்ன வச்சு நல்லா மூச்சுட்டு வந்தீங்க. அடுத்து நம்முடைய பெருவர்கள் மோது
மோதிர விரல் சுண்டு விரல் இப்படி டச் ஆயிருக்கணும், 2 விரல் நீட்டி இருக்கணும். பிராண முத்திரை பெருவிரல் சுண்டு விரல் மோதிர விரல் நுனி டச் பண்ணிக்கணும், 2 விரல் நீட்டி இருக்கு. பிராண முத்திரை நல்லா மூச்சு காட்டையே கவனிக்கிறது. முத்திரை பயிற்சி எப்ப செஞ்சாலும் நம்ம குறைந்தது ஒரு 3 நிமிடங்களுக்கு மேல செஞ்சுட்டு இருக்கணும். 5 நிமிடம் 10 நிமிடம் 1/4 மணி நேரம் மூச்சு முத்திரைகள் வச்சுக்கலாம். இது உடல் முழுவதும் நல்லா மூச்சு காட்டு பழக்கத்துக்கு இந்த முத்திரை முக்கியமான முத்திரை. நம்முடைய ரத்த ஓட்டத்தை நல்லா சீர்படுத்தும். நம்முடைய சுவாச பாதைகள் ஒழுங்குபடுத்தும். நமக்கு தூக்கம் அதிகமா வரணும் அப்படின்னா, தூக்கம் இப்ப நீங்க படிச்சுட்டு இருக்கிறீங்க, களைப்பா இருக்குது, தூக்கமா இருக்கு, தூக்கம் வர மாதிரி இருக்கு அப்படின்னா, இந்த முத்திரை வச்சு நல்லா மூச்சு முடிச்சீங்கன்னா நமக்கு தூக்கம் போயிடும். நல்லா மூளை சுறுசுறுப்படையும், உடல் சோர்வு நீங்கும். இப்பொழுது ஆசனங்கள், மூச்சு பயிற்சி மற்றும் திருமண பஸ்திரியா முத்திரை பயிற்சி நம்ம செஞ்சிருக்கோம். உடலும் மனமும் ஆரோக்கியம் அடைந்துள்ளது. ஒவ்வொரு நாளும் இப்பயிற்சிகளை செய்து நாம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி இயற்கையோடு இயற்கையாக நீண்ட காலம் வாழ பயிற்சிகளை தொடர்ந்து செய்வோம். இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. பயிற்சிகள் செய்த அனைவருக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி ஐயா. அடுத்தது தினமொரு சிந்தனை. சாமியாசன நிமிஷப்படுத்தல
ஐயா ஆடியோ கேட்கலைங்கய்யா. இருக்குன்னு நினைச்சோம்னா வைத்தியம் பார்க்கவே முடியாது. அப்போ உடம்புடைய டெம்பரேச்சர் 37 டிகிரி மெயின்டைன் ஆகுது இல்லையா, அது அதிகமாச்சுன்னா என்ன அர்த்தம்னா, அது அதிகமானாதான் உடம்புல இருக்கிற நோய்களை எல்லாம் குணப்படுத்த முடியும், கிருமிகளை எல்லாம் குணப்படுத்த முடியும், குப்பையெல்லாம் வெளியே ஏற்ற முடியும்னு உடம்பு அறிவோட டெம்பரேச்சர் அதிகம் பண்ணுது. எனவே காய்ச்சல் அப்போ உடம்புல டெம்பரேச்சருங்கிற சூடு அதிகமாகும் பொழுது அதை பார்த்து பயப்பட அவசியம் இல்லை. உண்மையிலே ஒண்ணும் ஆகாதுங்க. என்ன சில பேர் பயப்படுறீங்க, பிட்ஸ் வந்துருது, குழந்தைக்கு வந்து வலிப்பு வந்துருது, உசுரே போயிருச்சு அப்படிங்கிறாங்க. டெம்பரேச்சர் அதிகமாயெல்லாம் உசுறு போகல, அதுக்கு வேற காரணம். உங்களுக்கு ஒரு வேளை பயமா இருந்தா நான் ஒரு இயற்கையா ஐடியா சொல்றேங்க. வெள்ளை கலர் பருத்தி துணி எடுத்துக்கங்க, அதை தண்ணியில நினைச்சு நல்லா புழிஞ்சு நெத்தியில பத்து போட்டுருங்க. பழங்காலத்து படங்கள் எல்லாம் பாருங்க, காய்ச்சல் வந்திருக்குன்னு ஒருத்தர் படுத்திருந்தாவே நெத்தியில வெள்ளை துணி இருக்கும். இது நம்ம தாத்தா பாட்டி கண்டுபிடிச்சதுங்க. அப்போ வெள்ளை கலர் பருத்தி துணிய தண்ணியில நினைச்சு நல்லா புழிஞ்சு சொதன்னு போடக்கூடாது, அதுக்காக ட்ரையா காஞ்சி போய் போடக்கூடாது, லேசா ஈரமா இருக்கிற மாதிரி நெத்தியில பத்து போட்டு பேசாம படுத்துக்குங்க. அதாவது அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம், உடம்புல எந்த இடத்துல டெம்பரேச்சர் அதிகமானாலும் வெப்பநிலை அதிகமானாலும் உடம்புக்கு எந்த ஆபத்து இல்லை. மூளை பகுதி டெம்பரேச்சர் அதிகமானாதான் வலிப்பு வரும், கொஞ்சம் போகும். சரி, ஆக்சுவலா வராது, உங்களுக்காக ஐடியா கொடுக்குறேன். அந்த வெள்ளை கலர் பருத்தி துணிய தண்ணியில் நினைச்சு புழிஞ்சு நெத்தியில தடவி பத்து போட்டு பேசாம படுத்திருந்தீங்கன்னா இந்த இடம் குளிர்ச்சியா இருக்குமா? அப்போ தைரியமா இருங்க, அந்த குழந்தைக்கோ பெரியவங்களுக்கோ ஒண்ணுமே ஆபத்து வராது. இது இயற்கை, நம்ம தாத்தா பாட்டி கண்டுபிடிச்ச அருமையான வைத்தியம். அடுத்தது, டயர்டா இருக்கு இல்லையா, அப்ப என்ன பண்ணணும்? படுத்து தூங்குங்கன்னு அர்த்தம். ஏங்க, நைட் ஒழுங்கா தூங்குறது இல்ல, ஒழுங்கா சாப்பிடுறது இல்ல, ரெஸ்ட் எடுக்கிறது இல்ல, இப்படி சுத்திட்டு இருப்போம். உடம்பு காய்ச்சலை கொண்டு வந்து படுக்க சொல்லுது, அப்பவும் படுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சா அப்ப என்னதுக்கு ஆகும்? காய்ச்சல் டயர்டா இருக்கா இல்லையா, உடம்பு என்ன சொல்லுது? நீங்க உடம்பு பேசுற பாஷையை கேளுங்க, மொழியை கேளுங்க. டயர்டா இருக்கு இல்லையா, படுங்க, ரெஸ்ட் எடுங்க. நான் கசக்குது, நாக்கு ஏன் கசக்குது? ஒண்ணுமே சாப்பிடாதீங்கன்னு சொல்லுது, அதான் கசக்குது. இங்க பாருங்க, வழக்கமா நல்லா சாப்பிட வேண்டிய நேரத்துல சாப்பிடாம ஆபீஸ்க்கு வர்றது. நாக்கு கசந்து காய்ச்சல் வந்து படுத்து கிடப்பாரு, அவரை சுத்தி பாத்துருக்கீங்களா? ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடின்னு பன்னு, பட்டர், பூஸ்ட்னு எல்லாமே இருக்கும், நல்லா முங்குன்னு சாப்பிடுறது. அப்ப சாப்பிடக்கூடாதுங்க, நாக்குதான் கசக்குதா இல்லையா, சாப்பிட வேண்டாம்னு சொல்லுதா இல்லையா, ஏன் சாப்பிடணும்? புரிஞ்சுக்கங்க. இப்ப ஒரு முக்கியமான தத்துவம் சொல்றேன், இந்த தத்துவத்தை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் காய்ச்சல் வந்தா நீங்க உங்களுக்கு சரி பண்ணிக்கலாங்க, மருந்து மாத்திரை தேவையில்ல, டாக்டர் பார்க்க வேண்டாங்க. நான் சொல்லிட்டா நல்லா மனப்பாடம் பண்ணிக்கங்க. நமது உடம்பில் எந்த வியாதி இருக்கிறதோ அந்த வியாதிக்கு எந்த மருந்து வேணுமோ அந்த மருந்து எந்த உணவில், எந்த பழங்களில், எந்த காய்கறியில் இருக்கிறதோ காய்ச்சல் அப்பா அது மட்டும் தான் பிடிக்கும், வேற எதுவுமே பிடிக்காது. வாவ், சூப்பர். அப்படி சொல்லிட்டா, நமது உடம்பில் எந்த வியாதி இருக்கிறதோ அந்த வியாதிக்கு எந்த மருந்து வேணுமோ அந்த மருந்து எந்த பழங்களில், எந்த உணவில், எந்த காய்கறியில் இருக்குதோ அது நமது நாக்குக்கு பிடிக்கும். காய்ச்சல் வந்தவங்களை பாக்குறதுக்காக போகும்போது ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, பண்ணு, பூட்டு, பட்டர்லாம் வாங்கிட்டு போறாங்க இல்லையா, இதுல எதுக்கு தெரியுமா? கொண்டு போனது எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு இல்ல, எல்லாத்தையும் சுத்தி வச்சுக்கிட்டு படுத்து கிடக்கணும். குடிச்சா குடின்னு சொல்லணும், ஆப்பிள் ஜூஸ் போட்டு போய் குடிச்சா குடின்னு சொல்லணும். நல்லா கேவீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க ஒன்ன மட்டும், எவ்வளவு அற்புதமான உடம்பு. அப்ப நீங்க காய்ச்சலப்ப பாருங்க, நான் கசப்பா இருக்கும், எதுவுமே உள்ள போகாது, ஏதோ ஒண்ணு மட்டும்தான் உள்ள போகும், ஏதோ 2-3 மட்டும்தான் உள்ள போகும். அப்ப என்ன பண்ணணும்? சுத்தி வச்சுக்கிட்டு மாத்தி 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 சாப்பிட்டு பார்க்கணும். சாப்பிடவே வேண்டாம்னு சொல்லிங்க, அதுக்காக எல்லாமே சாப்பிடுங்கன்னு சொல்லல. நாக்குக்கு எது பிடிக்குதோ அது சாப்பிடுங்க, காய்ச்சல் குணமாகும். ஆச்சரியமா இருக்கும். அதுக்கு வேணா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். யாருக்காவது ஆப்பிள் பிடிக்குமா? எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுல தங்குங்க, 7 நாள் தங்குங்க. 3 நாள் எப்பெல்லாம் பசிக்குதுன்னு சொல்றீங்களோ ஆப்பிள் மட்டும் தான் கொடுப்பேன்.
4வது நாள் பசிக்குதுன்னு சொல்லுவீங்க, நான் ஆப்பிள் கொண்டு வருவேன். நீங்க சொல்லுவீங்க தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை ஆப்பிள்வீங்க. ஏன் இருந்திருக்கு, அதுக்கு தேவையான மருந்து ஆப்பிள் இருந்திருக்கு. ஆப்பிள் சாப்பிடும்போது பிடிச்சிருந்திருக்கு. 3 நாள் தொடர்ந்து சாப்பிட்ட உடனே இப்ப பிடிக்கலையா? அப்ப என்ன அர்த்தம்? ஃபில்ஃபில் ஆயிடுச்சு, போதுன்னு அர்த்தம், நோய் குணமாயிடுச்சுன்னு அர்த்தம். சிம்பிள். எனவே இன்று முதல் யாருக்காவது காய்ச்சல் வந்தா, ஃபீவர் வந்தா, நாக்கு கசந்தா, கசாம படுத்துரு, மாத்தி மாத்திட்டு பாருங்க. எது பிடிக்குதோ அதுவே மருந்து. நெத்தியில பத்து போட்டுருங்க. ஏங்க அந்த காலத்துல கிராமத்துல எல்லாம் இந்த நெத்தியில பத்து போடுறாங்க இல்லையா, அது தாய்ப்பாலை நினைச்சு போடுவாங்களாமா. இப்பெல்லாம் தாய்ப்பாலுக்கு எங்க போறது? அந்த காலத்துல ஊருக்குள்ள யாருக்காவது காய்ச்சல் வந்தா, யாருக்கு தாய்ப்பால் சுரக்குமோ வீட்டுக்கே வந்து கொடுத்துட்டு போயிருவாங்களாமாங்க. இப்பதான் நம்மள அபார்ட்மெண்ட் சிஸ்டம் வந்துட்டோம். பக்கத்து வீட்டுல யாராவது இருந்தாங்கன்னா என்ன, செத்தாவே யார் செத்தாங்கன்னு தெரியல. எனவே காய்ச்சல் வந்தா இனிமேலு ஒரு அம்மை வரும்பொழுது என்ன செய்வோமோ அது செஞ்சா போதுங்க. ரெஸ்ட் எடுக்கணுங்க, நாக்கு பிடிச்சதை சாப்பிடணுங்க, டெம்பரேச்சர் அதிகமாக பத்தி கவலைப்பட வேண்டாம், பத்து போட்டுக்கணும், நல்லா படுத்து ரெஸ்ட் எடுங்க. இந்த மெடிக்கல் லீவுன்னு சொல்றாங்க இல்லையா, அது எதுக்கு இருக்கு? காய்ச்சல் வந்தா படுக்க மாட்டோம். யாராவது ஊர்ல இருந்து வந்தாங்கன்னா ஊரை சுத்தி காமிக்கிறதுக்கு மெடிக்கல் லீவ் போய் சொல்லிட்டு எடுப்போம். அந்த பாவம் தான். இனிமேலு காய்ச்சல் வந்தா மட்டும் மெடிக்கல் லீவ் எடுங்க, 4 நாள் ரெஸ்ட் எடுங்க, நல்லா தாங்க இருப்போம். காய்ச்சல் நல்லது. காய்ச்சல் வரும்பொழுது உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்கிறது. எனவே காய்ச்சல் வரும்பொழுது இயற்கையாக சரி செய்யுங்கள், செயற்கையாக எந்த வேலையும் செய்யாதீர்கள். இப்படி செய்தால் நாம் வாழ்வோம் ஆரோக்கியமாக. ஜானி சார், சார் கேக்குதா? கேக்குது கேக்குது. அடுத்தது சிறப்பு விருந்தினர் அறிமுகம். காந்தி வெங்கட்ராமன். இவர் நம்மளோட கடந்த 2 வருடமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். பழைய நமது உறவுகளுக்கு இதை பத்தி தெரியும், புதுசா ஜாயின் பண்றவங்களுக்கு அவரை பத்தி ஒரு சின்ன அறிமுகம். இவர் பிராண சிகிச்சையை பத்தி மிக அருமையாக நம்முடைய அன்பர்களுக்கு எடுத்துரைத்து கொண்டிருக்கிறார். இன்று பிராண சிகிச்சைனா என்ன, அதோட நன்மைகள் என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன, அது ஏன் நம்ம அதை பயன்படுத்தணுங்கிறத நமக்கு அழகா இன்னைக்கு விளக்க இருக்கிறார். நம்மளுடைய இணைவில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இனிய காலை வணக்கங்க. நெட்டு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, நல்லா ஆடியோ கேக்குதுங்களா? கேக்குதுங்க. சரிங்க. இந்த இனிய காலை சக்கர நிகழ்வுல தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைத்திற்கும், இந்த நிகழ்வுல தொடர்ந்து பங்கு பெற்றுக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும், இந்த நிகழ்வுல தொடர்ந்து பங்கேற்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நம்ம ஒரு சின்னதாக ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எல்லாமல்ல இறைவனுக்கும், அனைத்து மத தெய்வங்களுக்கும், அனைத்து மத குருமார்களுக்கும் எங்களது மேலான நன்றிகள். உங்களின் ஆசீர்வாதங்களால் எனக்கும் என் குடும்பத்தார் அனைவருக்கும்
நல்ல உடல் ஆரோக்கியத்தினாலும், அமைதியாலும், அபரிதமான செல்வ வளத்தினாலும், பாதுகாப்பான ஆன்மீக முன்னேற்றத்தாலும் எங்கள் அனைவரையும் ஆசிரித்தமைக்கு நன்றி. நன்றி முழு நம்பிக்கையுடன். நன்றி முழு நம்பிக்கையுடன். நன்றி முழு நம்பிக்கையுடன். இனிய காலை வணக்கங்க. நான் இன்னைக்கு பிராணி ஹீலிங் பத்தி, பிராண சிகிச்சைன்னா என்ன, அது நம்மளுடைய வாழ்க்கையில எது மிக முக்கிய பங்கு வகிக்குது, அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி பத்தியும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். பிராண சிகிச்சை அப்படின்னா ஒரு எந்த விதமான மருந்து மாத்திரை இல்லாம நம்மளுடைய நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புத சிகிச்சை முறை தான் பிராண சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு நோய்கள்னா நமக்கு எப்படி வருது, அந்த நோய்கள் நம்ம உடலுக்கு வர்றது முன்னாடி அதை எதை பாதிக்குது, அந்த நோயற்ற வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நமக்கு என்ன விதமான ஒரு சக்தி தேவை, அது நமக்கு எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா பிராணி ஹீலிங் பத்தி நமக்கு இன்னும் ரொம்ப ஆழமா புரியறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்றது சொல்றாங்க. குட். இப்ப இயல்பிலே நமக்கு ஒரு சக்தின்றது மிக மிக முக்கியமானது. மிக மிக முக்கியமானது நமக்கு இயல்பாவே ஒரு சக்தின்றது. அப்ப நம்ம காலையில இருந்து நம்ம நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம அன்றாட ஒரு செயல்கள் செய்யணும் அப்படின்னா இயல்பாவே நமக்கு ஒரு சக்தின்றது இன்றியமையாதது அப்படி சொல்றாங்க. அப்ப நமக்குள்ள ஒரு நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல இருந்து நமக்கு ஒரு சக்தி கிடைக்குது, நமக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை தாண்டி ஒரு சக்தி நம்ம உடலுக்கு கடவுள் மிக இயல்பாவே நமக்குள்ள கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றதான் சொல்றாங்க. அப்ப நம்ம சாப்பாடை தாண்டி ஒரு சக்தி நமக்குள்ள எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துல இருந்து மிக இயல்பாவே நமக்குள்ள கிடைக்குது. ஸோ அந்த சக்தி தான் என்ன சொல்றாங்க, பிராண சக்தி, உயிர் சக்தி, ஜீவசக்தி அப்படின்றத சொல்றாங்க. அப்ப பிராணசக்தி, ஜீவசக்தி, உயிர் சக்தி அப்படின்னா நமக்கு ஏற்கனவே இது புதுசா நம்ம கேள்விப்படுற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம ஏற்கனவே இந்த வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்ல நம்ம பயன்படுத்தியிருப்போம். உதாரணமா நம்ம வீட்ல வந்து சில கேள்விகள் நம்ம தொடர்ந்து நம்ம கேட்கும்போதோ, அல்லது நம்ம சுத்தி உள்ளவங்க வந்து தொடர்ந்து நம்ம சில சமயங்கள்ல நம்ம ஏதாச்சும் ஒரு நம்ம வேலைகள் செஞ்சுட்டு இருக்கும்போது, சில கேள்விகள் அவங்க கேட்கும்போதோ, அல்லது அந்த புரியாத தன்மை இருக்கும்போது நம்ம என்ன சொல்ல வாய்ப்பு இருக்கு? நான் வந்து ஏன் என் ஆவிய வாங்குற? ஏன் என் பிராணன வாங்குற? ஏன் என் உயிர வாங்குற? அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இயல்பிலே நம்ம என்ன சொல்றோம்? என்ட்ட அந்த சக்தியோட அளவு வந்து நான் இந்த சூழ்நிலைகள்ல நான் அத வெளிப்படுத்துறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீ என்ட்ட அதிகமா கேள்வி கேட்காத. எனக்குள்ள அத வெளிப்படுத்தக்கூடிய சக்தி என்ட்ட இல்ல. அல்லது அந்த சக்தியோட அளவு எனக்குள்ள ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய வெளிப்பாடு தான் நமக்குள்ள என்ன இருக்கும்? அந்த சமயத்துல ஒரு கோபமா அந்த வார்த்தைகளையோ, அல்லது ஒரு எரிச்சலோட நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளா இருக்கும். அப்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள்ல நம்ம அந்த வார்த்தைய நம்ம பயன்படுத்த மாட்டோம். கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப ஒரு எக்ஸாஸ்ட் ஆகி அந்த வார்த்தைகள நம்ம பயன்படுத்துவோம். அப்ப அதுல என்ன சொல்லுவோம்? "ஏன் என் உயிர வாங்குற? ஏன் என் பிராணன வாங்குறன்னு?" சொல்லுவோம். அப்ப இதுலருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள்லயும், நம்ம உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களையும், நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள்லயும், நம்மட்ட இருந்து ஒரு சக்தி நம்ம வெளிப்படுத்திட்டே இருக்கோம். அல்லது அந்த சக்திய நமக்குள்ள குடுத்துட்டே இருக்கோம் அப்படின்றது தான் நமக்குள்ள தெரியுது. அப்ப அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்? "ஏன் என் பிராணன வாங்குற? ஏன் என் உயிர வாங்குற?" அப்ப மிக இயல்பாவே இந்த உடலுக்கு ஒரு பிராணசக்தி, அந்த உயிர் சக்தி, அந்த ஜீவ சக்தி தான் நம்ம உடலின் செயல்கள அது கட்டுப்படுத்துது. நம்ம உருவாக்கக்கூடிய எண்ணங்கள கட்டுப்படுத்துது. நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கான
அந்த விளைவுகளையே இந்த பிராணசக்தி தான் மிக முக்கியமான காரணமா இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது சொல்றாங்க. அப்ப இவ்வளவு மிக முக்கியமான அந்த பிராணசக்தி, அந்த ஜீவசக்தி, அந்த உயிர் சக்தி நமக்கு எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னா, மிக இயல்பாவே நமக்கு ஒரு சூரியன்ல இருந்து அந்த பிராணசக்தி கிடைக்குது. காற்றுல இருந்து நமக்குள்ள ஒரு பிராணசக்தி கிடைக்குது. தென் நிலத்துல இருந்தும் அந்த பிராணசக்தி நமக்குள்ள கிடைக்குது. அப்ப இந்த 3 விதமான பிராணசக்தி இந்த உடல் நம்ம 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 தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த உடல் வந்து கிரகிச்சுட்டே இருக்கு. இது எப்படி நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு இன்வெர்ட்டர வந்து நம்ம நம்ம எப்படி ஒரு எலக்ட்ரிசிட்டியோட நம்ம கனெக்ட் பண்ணும்போது, நம்ம கரண்ட் இருக்கிறம்போது அந்த இன்வெர்ட்டர் என்ன பண்ணுது? அந்த கரண்ட்ட ஃபுல்லா நம்ம அந்த பேட்டரி ஸ்டோரேஜ் பண்ணி, கரண்ட் இல்லாத சமயத்துல அது வெளிப்படுது. கரண்ட் இல்லாத சமயத்துல அந்த இன்வெர்ட்டர் சேமிச்சு வைக்கக்கூடிய அந்த பேட்டரியில இருந்து அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து நமக்கு அது சார்ஜ் பண்ற அத ரிலீஸ் பண்றதுனால தான் நமக்கு அந்த கரண்ட் இல்லாத சமயத்துல அந்த எலக்ட்ரிசிட்டி நமக்கு யூஸ் பண்ற மாரி. அப்ப இந்த உடல் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம நம்ம இந்த உடல் என்ன பண்ணுது? நம்ம இந்த 3 மூலங்கள்ல இருந்து சூரியன்ல இருந்து, காத்துல இருந்து, நிலத்துல இருந்து வாங்கக்கூடிய அந்த பிராண சக்திய இந்த உடல் கிரகிச்சுட்டே இருக்கு. இந்த உடல் கிரகிச்சுட்டே இருக்கும்போது, ஏற்கனவே கிரகிச்சக்கூடிய அந்த சக்திய வந்து இந்த உடல் அதுக்கான இத தக்க வச்சுக்கிறது. அந்த தக்க வைக்கும்போது, அத வெளிப்படுத்தக்கூடிய செயல்கள்ல வந்து அந்த சக்திய நமக்குள்ள வெளிப்படுத்திட்டே இருக்கு. அப்ப இதுலருந்து நமக்கு என்ன தெரியுது? அப்ப நம்ம லைஃப்ல ஒரு நாள் காலையில இருந்து நம்ம நைட்டு நம்ம தூங்குற வரைக்கும், ஈவன் நம்ம தூங்குறதுக்கே ஒரு சக்தி இருந்தா தான் தூங்க முடியும்னு சொல்றாங்க. இப்ப அதனால தான் நெறைய பேர் என்ன சொல்றாங்க, எனக்கு வந்து தூக்கமே எனக்கு வரல. தூங்கவே எனக்கு முடியல. நானும் நெறைய முயற்சிகள் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு தூக்கமே வரல அப்படின்றது சொல்றாங்க. அப்ப நம்ம அன்றாடம் செயல்கள் மட்டும் இல்ல, நம்ம ஒரு அ சாதாரணமா நம்ம தூங்குறதா நம்ம நெனைக்கிறோம். ஆனா, அந்த தூங்குறதுக்கே நமக்கு ஒரு சக்தி இருந்தா மட்டும் தான், அந்த சக்திய நமக்குள்ள வெளிப்படுத்த முடியும் அப்படி சொல்றாங்க. அப்ப நம்ம உருவாக்கக்கூடிய எண்ணங்களுக்கு அந்த சக்தி இருந்தா தான், நமக்கால அந்த எண்ணங்கள் உருவாக்க முடியும். நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்ல அந்த சக்தி இருந்தா தான், அது ரொம்ப ஈஸியா பலித்தம் உருவாகும். நம்ம உருவாக்கக்கூடிய எண்ணங்கள்ல அந்த சக்தி இருந்தா தான், நம்ம உருவாக்கக்கூடிய எண்ணங்கள் மிக சீக்கிரமா நடக்கும். நம்ம செய்யக்கூடிய செயல்கள்ல அந்த சக்தி இருக்கும்போது மட்டும் தான், அந்த சக்திய வந்து நமக்குள்ள ஒரு முழுமையா பயன்படுத்த முடியும் அப்படின்றது சொல்றாங்க. இப்ப அடிப்படையில இந்த சக்தின்றது நமக்கு தெரிஞ்சாலோ, புரிஞ்சாலோ, புரியாம இருந்தாலோ, இந்த சக்திய நம்ம வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து பயன்படுத்திட்டே இருக்கோம் அப்படின்றது தான் மிக மிக முக்கியமானது. அப்ப மிக மிக முக்கியமான இந்த சக்தி நமக்கு இந்த பிரபஞ்சத்திலிருந்து இந்த சக்தி நமக்குள்ள கிடைச்சிட்டே இருக்கு. அப்ப அதுதான் என்ன சொல்றோம் நம்ம பஞ்சபூதங்கள் அப்படி சொல்றோம். அப்ப இயல்பாவே கடவுள் வந்து நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையான சக்திய வந்து இந்த பிரபஞ்சத்துல குடுத்திருக்காங்கன்னு சொல்றோம். அப்ப இந்த சக்தியோட ஒரு தன்மைய வச்சுதான் எப்படி ஒரு நம்மளுடைய பிராக்டிகல்காண்டி நான் சொல்றேன். அப்ப எப்படி ஒரு இன்வெர்ட்டர் வந்து நீங்க போய் வாங்கும்போது என்ன கேட்பாங்க? நீங்க எத்தன லைட் யூஸ் பண்ண போறீங்க? எத்தன அ ஆக்சுவலா எத்தன ஃபேன்ஸ் யூஸ் பண்ண போறீங்க? அப்ப அதுக்கேத்த மாரி இன்வெர்ட்டர் எப்படி நம்ம பயன்படுத்துற மாரி, அப்ப நம்ம லைஃப்ல உருவாகக்கூடிய எல்லா விஷயமும் இந்த சக்தியோட செயல்பாட வச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கையே தீர்மானிக்கப்படுது அப்படி சொல்றாங்க. அப்ப நம்ம வாழ்க்கை நம்ம யோசிக்கிறதாகட்டும், நம்ம பேசக்கூடியது, இது எல்லாமே நம்ம யோசிக்கிறோம்னு நெனைப்போம். நம்ம இத பேசுறோம்னு நெனைப்போம். ஆனா, அந்த யோசிக்கிறதுக்கும், பேசுறதுக்கும், நம்ம வாழ்க்கை நடத்துவதற்கும், வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் தீர்மானிக்கக்கூடியது எது இருக்குன்னு சொல்றாங்கன்னா, இந்த சக்தி தான் சொல்றாங்க. அப்ப இந்த சக்தி நமக்குள்ள அது எங்க சேமிச்சு வச்சிருக்கு? எப்படி ஒரு இன்வெர்டர்ல எப்படி அந்த பேட்டரியில நமக்கு கண்ல தெரியுது. அது எப்படி ஒரு சார்ஜ் ஆகுதா? ரீசார்ஜ் ஆகுதா? அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்ப அதே மாரி தான், இந்த சக்தி நம்ம உடல்ல எங்க சேமிச்சு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த நுட்பம், அந்த சூட்சுமம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நம்ம இந்த சக்திய நமக்குள்ள அப்ப நம்ம லைஃப்ல இந்த சக்தியோட குறைபாடுகள் தான் நம்ம லைஃப்ல வந்து அந்த உடல்ல அந்த சக்தி குறையும்போது என்ன ஆகுது? உடல் பலவீனமான நோய்களா மாறுது. மனதுல அந்த சக்தி குறையும்போது என்ன ஆகுது? மனம் சார்ந்த பிரச்சனைகளா வருது. நம்முடைய தொழில்கள்ல அந்த சக்தி குறையும்போது என்ன ஆகுது? அது தொழில் சார்ந்த பிரச்சனைகளா வருது. தென் அது வளமை சார்ந்த பிரச்சனைகளா வருது. அப்ப இது எல்லாமே நம்ம வந்து தனித்தனியா ஒரு நோய்களா பார்க்கிறோம்.
ஒரு மனதில் உருவாக்கக்கூடிய பிரச்சனைகளா பார்க்குறோம், வாழ்வியலுக்கான பிரச்சனைகளா பார்க்குறோம். ஆனா இதை தனித்தனியா நம்ம பார்க்கறத காட்டிலும் இது எல்லாமே நம்ம சக்தியின் ஒரு குறைபாடு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இது பிரச்சனைகளை நம்ம பார்க்கறத காட்டிலும் அந்த பிரச்சனைகளை நமக்குள்ள ஒரு சால்வ் பண்றதுக்கான ஒரு சொல்யூஷனா நம்மளால உணர முடியும். அப்ப அப்ப மிக மிக முக்கியமான நுட்பம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருத்தவங்களுடைய இந்த சக்தியோட அளவை வச்சுதான் அந்த லைஃபே தீர்மானிக்கப்படும் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப நம்ம இந்த வாங்கக்கூடிய சக்தி நம்ம எந்த அளவுக்கு நம்ம வாங்குறோம், அதை எந்த அளவுக்கு நம்ம தக்க வைக்கிறோம், அதை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையவே தீர்மானிக்கப்படுது அப்படி சொல்றாங்க. அப்ப நம்ம யோசிக்கக்கூடியதுக்கும் இந்த சக்தியோட அளவு கம்மியா இருக்கனாலதான் ஒரு சில பேரால என்ன செய்ய முடியும், ரொம்ப ஈஸியா அந்த பிரச்சனைகளுக்கான காரண காரியங்களை அவங்களால யோசிக்க முடியும். ஒரு சில பேருக்கு என்ன பண்ண முடியும், ஒரு சில செயல்களை வந்து அவங்க எவ்வளவு கடுமையா இருந்தாலும் அதை செய்ய முடியும். அப்ப நம்ம பார்க்கிறது வந்து எல்லாமே நமக்குள்ள ஒரே மாதிரி அவங்க தெரியற மாதிரி, ஒரே மாதிரி ஒரு உருவமா அல்லது ஒரு வயதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பிரிக்கிறோம். ஆனா இது எல்லாமே எதை சார்ந்திருக்கு அப்படின்னா, இந்த சக்தியோட அளவு தான் நமக்குள்ள அதை தீர்மானிக்குது சொல்றாங்க. அப்ப நமக்கு என்ன தெரியணும், அப்ப இந்த சக்தி நமக்குள்ள எங்க இருக்கு, இந்த சக்தியோட அளவு நமக்குள்ள என்ன மாதிரியான விளைவுகளை உருவாக்குது, இந்த சக்திக்கும் நம்ம வாழ்க்கைக்குமான தொடர்பு நமக்குள்ள தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம லைஃப் வந்து ரொம்ப ஈஸியா நமக்குள்ள மாற்றமாயிடும். அப்ப நம்ம பார்க்குற மாதிரி இந்த உடல் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ நான் ப்ரெசென்ட் பண்றேன். அப்ப நம்ம இந்த உடல் தான் இந்த சக்தியை நம்ம வெளிப்படுத்துறோம்னு நினைக்கிறோம். ஆனா இந்த நம்ம வாங்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துல இருந்து வாங்கக்கூடிய இந்த சக்திலாம் நமக்குள்ள நம்ம உடலுக்குள்ளேயும் அது சேமிக்கப்பட்டிருக்கு, உடலுக்கு வெளியேயும் அது சேமிக்கப்பட்டிருக்கு. அப்ப அதுதான் என்ன சொல்றாங்க, ஆறா அல்லது ஒளி உடல்னு சொல்றாங்க. அப்ப நம்ம பார்க்குற மாதிரி இந்த உடல் மட்டும் கிடையாது, இந்த உடலை சூழ்ந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வாங்கக்கூடிய அந்த ஒளி வந்து நம்ம உடலை சுத்தி ஒரு ஒளி படலம் மாதிரி அல்லது ஒரு லேயர்ஸ் மாதிரி நம்ம உடலை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு அச்சு நம்ம உடல் எப்படி ஒரு உருவம் அமைப்பு இருக்கோ அதே உருவத்துக்கு ஏத்த மாதிரி அந்த 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 ஒளியானது நம்மளை சூழ்ந்து இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப நம்ம வாங்கக்கூடிய அந்த சூரியன்ல இருந்து, காத்துல இருந்து, நிலத்துல இருந்து வாங்கக்கூடிய அந்த சக்தி நம்ம உடலுக்குள்ளேயும் அது சூழ்ந்து இருக்கு, நம்ம உடலுக்கு வெளியேயும் அது சூழ்ந்து இருக்கு. இப்ப இதுதான் என்ன சொல்றாங்க, ஒளி உடல் அல்லது ஆறா அப்படி சொல்றாங்க. பொதுவா நம்ம என்ன நினைச்சிருப்போம், இப்ப நேரடியா இந்த உடல் தான் நம்ம நினைச்சிருப்போம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இந்த உடலை சுத்தி நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த பிராண சக்தி ஒரு அச்சு மாதிரியே இருக்கு. அப்ப இந்த அச்சு தான் எதை பாதுகாக்குது, இந்த உடலை பாதுகாக்குது, நம்மளுடைய மனதை பாதுகாக்குது, நம்முடைய எண்ணங்களை அது உருவாக்குது அப்படி சொல்றோம். அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளை சூழ்ந்து இப்படி ஒரு ஒளி படலம் அல்லது ஒரு அச்சு இருக்கா அப்படின்றத நம்ம உணர்ந்து பார்க்கணும். இதை கண்ணால பார்க்க முடியுமா, இதுதான் என்ன சொல்லுவாங்க, ஆறா சொல்லுவாங்க, ஒளி உடல் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க எனர்ஜி பாடி சொல்லுவாங்க. ஒவ்வொரு முறைகள்ல சூட்சும உடல் சொல்லுவாங்க. அப்ப உடலை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சூட்சும வடிவத்துல பரவி இருக்கக்கூடிய உடல் என்ன சொல்றாங்க, சூட்சும உடல் சொல்றாங்க. அப்ப இதை கண்ணால பார்க்க முடியும், கையால உணர முடியும், நம்மளால அதை போட்டோவும் நம்மளால எடுக்க முடியும். ஸோ நம்ம கிளாஸ்ல வந்து அதை எப்படி கண்ணால பார்க்கறது, அது எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்படி ஒரு லைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லைட் இருக்கு, ஒரு லைட் வந்து 0 வாட்ஸும் ஒரு லைட்டு தான், 100 வாட்ஸும் ஒரு லைட்டோட எனர்ஜி தான். ஆனா 1000 வாட்ஸ் ஒரு லைட்டோட எனர்ஜி தான். அப்ப அந்த வாட்ஸுக்கு ஏத்த மாதிரி அந்த பிரைட்னஸ் இருக்கிற மாதிரி, அது எப்படி அந்த சுத்தி உள்ள இடத்தை பிரகாசமாக்குற மாதிரி, அப்ப நம்ம வாங்கக்கூடிய அந்த பிராணசக்தியோட அளவு ஒருத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு சூழ்ந்து இருக்கோ அதை சூழ்ந்துதான் இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன என்ன பார்க்க போறோம், நம்ம உடல்ல நினைச்சிட்டு இருப்போம், அதை தாண்டி ஒரு ஒளி உடல் இருக்கா, ஒளி உடல் ஒண்ணு இருக்கா அப்படின்றத நம்ம உணர்ந்து பார்க்க போறோம். அதுக்கு ஒரு சின்னதா ஒரு பயிற்சி மட்டும் செஞ்சு பார்ப்போம். நீங்க உங்க உள்ளங்கையை பிரஸ் பண்ணிக்கோங்க, உங்க வலது உள்ளங்கையை பிரஸ் பண்ணிக்கோங்க, விரல்களை பிரஸ் பண்ணிக்கோங்க, இடது விரல்களை பிரஸ் பண்ணிக்கோங்க. கைகளை நீங்க இப்படி ஒட்டி வைக்காம கொஞ்சம் ரிலாக்ஸா இப்படி வச்சுக்கோங்க. கைகளை இப்படி ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. நான் என்ன செய்ய போறேன், ஒரு 2 நிமிஷம் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பிரபஞ்சத்தில் இந்த பிராணசக்தியை நம்ம பிராண சுவாசம் பண்றது மூலமா மெதுவா மூச்சு உள்ள இழுக்க போறோம், மெதுவா மூச்சு வெளியிட்டு நம்ம அந்த சக்தியோட அளவை நல்லா பெருசுப்படுத்திட்டு உணர்ந்து பார்த்தோம்னா ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். எப்படி நம்ம ஒரு சாப்பிட்றதுக்கு முன்னாடி வயிறு வந்து சுருங்கி இருக்கும், ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன இருக்கும், வயிறு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆன மாதிரி இந்த ஒளி உடல் வந்து இந்த பிராணசக்தி மூலமா தான்
அது சூழப்பட்டிருக்கு. அதுக்கான சக்தி கிடைக்குது அப்படின்னா, அந்த சக்திய நமக்குள்ள பெருசாக்கி பார்த்துட்டு அத உணர்ந்து பார்த்தோம்னா ஈஸியா இருக்கும். ஸோ கைகள இப்படி வச்சுக்கோங்க. நான் சொன்ன நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கைகள எந்த அளவுக்கு நம்ம மெதுவா கொண்டு வந்து, பக்கத்துல கொண்டு வந்து, மெதுவா மெதுவா எந்த அளவுக்கு நம்ம கைகள விரிவடைய செய்றோமோ, அதுக்கேத்த மாரி அந்த சக்திய நம்மளால உணர முடியும். அப்ப நீங்க ரொம்ப ஃபாஸ்ட்டா கொண்டு வரும்போதோ, அல்லது ரொம்ப வேகமா இந்த மாரி கொண்டு வரும்போது நம்மளால உணர முடியாது. ஸோ நான் இத செய்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கிடுவோம், ஒரு 2 நிமிஷம் நம்ம ஒரு மூச்சு பயிற்சி பண்ணிக்கிறோம். மூச்சு பயிற்சி பண்ணும்போது என்ன பண்றோம், இந்த ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய பிராண சக்திய நம்ம உடல சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒளி உடல் கிரகிக்கும்போது, இன்னும் அது ஸ்ட்ராங் ஆகுது. நம்மளால ஈஸியா சென்ஸ் பண்ணி அத ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதுக்காண்டி நான் சொல்றேன். ஸோ கைகள இப்படி வச்சுக்கோங்க. நாக்க மேலெண்ணத்தோட வச்சுக்கோங்க. நாக்க மேலெண்ணத்தோட வச்சுக்கோங்க. நாக்க மேலெண்ணத்தோட வைக்கிறதுன்னா என்னது? தமிழ்ல அப்படி சொல்றதுன்னா, நாக்க மேலெண்ணத்தோட வச்சுக்கோங்க. கண்கள மூடிக்கோங்க. ரிலாக்ஸா நான் சொல்லக்கூடியத அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, நம்மள சுத்தி இருக்கக்கூடிய அந்த சூட்சும உடல நீங்க உணர முடியும். அப்ப நீங்க மொதல்ல இப்படி கைய அசைச்சதுக்கும், இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க கைய அசைக்கிறதுக்கு முன்னாடி, உங்க 2 உள்ளங்கையில என்ன மாரியான உணர்வு இருக்கு அப்படின்றத நம்ம உணரப் போறோம். குட். கண்கள மூடிக்கோங்க. நாக்க மேலெண்ணத்தோட வச்சுக்கோங்க. மெதுவா ரிலாக்ஸா மெதுவா மூச்ச வெளியிடுங்க. தென் மெதுவா மூச்ச உள்ள இழுங்க. தொடர்ந்து இத ஒரு 1 அல்லது ஒரு 2 நிமிஷத்துக்கு தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க. இது நம்ம பண்ணதுக்கு அப்புறம் கைகள அசைச்சு பார்ப்போம். ஸோ அதுக்கு இடையில நீங்க அசைக்க வேணாம். மெதுவா மூச்ச உள்ள இழுங்க. மெதுவாக மூச்சை வெளியே விடவும். மெதுவாக மூச்சை உள்ள இழுக்கவும். மெதுவாக மூச்சை வெளியே விடவும். மெதுவா மூச்சை உள்ள இழுத்துக்கோங்க. மெதுவாக மூச்சை வெளியே விடவும். மெதுவாக மூச்சை உள்ள இழுக்கவும். மெதுவாக மூச்சை வெளியே விடவும். மெதுவாக மூச்சை உள்ள இழுக்கவும். இப்ப மெதுவா உங்க கைகள மெதுவா பக்கத்துல கொண்டு போக முயற்சி பண்ணுங்க. நீங்க மெதுவா உங்க கைகள பக்கத்துல கொண்டு போகும்போதே, உங்க உள்ளங்கையில ஏதாச்சும் ஒரு வித்தியாசமான உணர்வு இருக்கா? அதே மாரி மெதுவா உங்க கைகள விரிவடைய செய்யும்போது, உங்க 2 கைகளுக்கு இடையில ஏதாச்சும் ஒரு வித்தியாசமான உணர்வு இருக்கா? ஒரு அழுத்தம் மாரியோ, ஒரு காந்த விசை மாரியோ, அல்லது ஏதோ ஒரு ஒரு பால் இருக்கிற மாரியோ, அல்லது ஏதோ உங்க 2 கைகளுக்கு இடையில ஏதோ ஒரு வித்தியாசமான உணர்வு இருக்கா? உங்களால உணர முடியுதா? அப்படின்றது பாருங்க. மெதுவா உங்க கைகள முன்னும் பின்னுமா பக்கவாட்டுல கொண்டு வந்து பாருங்க. இது பண்ணும்போது, நம்ம முன்னாடி பண்ணதுக்கும், இப்ப பண்ணதுக்குமான வித்தியாசம் என்ன இருக்கு அப்படின்றத பாருங்க. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு அனுபவங்கள் இருந்துச்சுன்னா, நீங்க அத ஷேர் பண்ணிக்கலாம். நீங்க இப்படி கொண்டு வரும்போது, உங்களுக்கு என்ன அனுபவங்கள் இருந்துச்சோ, நீங்க ஒரு அன்மியூட் பண்ணி கூட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு ஈர்ப்பு விசை இருக்கு. வெரி குட் மேடம். வெரி குட். ஒரு ஈர்ப்பு விசை இருக்கிற மாரி இருக்கும். குட். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஒரு மத்தவங்களுக்கு எப்படி ஐயா ஒரு எதிர்பார்த்தல் இருக்கு. அந்த கையை கரெக்டா நேருக்கு நேர் சந்திக்கும் போது வந்து ஒரு எதிர்பார்த்தல் மாதிரி அந்த காந்த ஒரே துருவம் வரும்போது வெளியே போகுது இல்லைங்க, அது மாதிரி ஒரு உணர்வு. ஆமா, ஆமா. ஆமா, ஆமா. கரெக்ட்டா சொன்னீங்க. கரெக்ட்டா சொன்னீங்க. குட். வெரி குட். ஸோ இது பண்ணும்போது, இப்ப நீங்க கண்ண மூடி பாருங்க. நீங்க பண்ணும்போது, நம்மளால ஏதாச்சும் ஒரு எண்ணங்கள் உருவாக்க முடியுதான்னு பாருங்க. அல்லது நம்மளால எதிர்மறையா சிந்திக்க முடியுதான்னு பாருங்க. ஒரு லெஸ் தென் 1 மினிட் ஒரு டைம் எடுத்துக்கோங்க. கண்ண மூடிக்கோங்க. நம்ம லைஃப்ல நடந்த ஏதோ ஒரு எதிர்மறையான விஷயங்களோ, அல்லது நமக்கு யார் மேல ஒரு கோபம் இருக்கோ, அந்த நபர் மேல உங்களால கோபத்த உருவாக்க முடியுதான்னு பாருங்க. அல்லது உங்க மனசுல
எது உங்களுக்கு வருத்தங்கள், கவலைகள் இது வரைக்கும் கொடுத்துச்சோ அதை நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களால யோசிக்க முடியுதா? அல்லது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அமைதியின் தன்மை எப்படி இருக்குன்றதை உணர்ந்து பாருங்க. குட். ஸோ இது பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏதாச்சும் உங்களால யோசிக்க முடிஞ்சுச்சா? உங்களால இல்ல எதுவும் தோணல. ஒரு ரொம்ப வெரி அமைதியா இருக்கு. ரொம்ப அமைதியா இருக்கு. ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றி. குட். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம சும்மா இருக்கும்போது மனச வந்து யோசிக்காதன்னு சொல்லுவோம். ஆனா இப்ப நம்ம யோசிங்க அப்படின்னு சொன்னா கூட நம்மளால யோசிக்க முடியலன்னா, அதுக்கான காரணம் என்ன? நம்முடைய ஒளி உடல்ன்னு சொல்லக்கூடிய, இப்ப நீங்க எதை உணர்ந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய ஒளி உடலை தான் உணர்ந்து பார்த்தீங்க. இதுக்கப்புறம் நான் வீடியோ உங்களுக்கு ஒரு ஒரு 5 மினிட்ஸ்ல அந்த வீடியோ நான் பிரசன்ட் பண்றேன். இப்ப இதுல என்ன ஆக்சுவலா இதுல என்ன பார்த்தோம்? நார்மலா இந்த ஒளி உடலை தான் உணர்ந்து பார்த்தோம். அப்ப நம்ம உடல்ல ஒரு பகுதி வந்து எப்படி இருக்கும்? நம்ம கையை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு க்ளவுஸ் மாதிரியே அந்த ஒளி உடல் இருக்கும். குட். அப்ப நமக்கு என்ன கேள்வி வரும் அப்படின்னா, இதை நான் உணர்றதுனால எனக்கான நன்மை என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, நம்ம அதை உணர்ந்து பார்த்தோம். அப்போ ஒளி உடல்னு ஒண்ணு இருக்குன்றதை உணர்ந்து பார்த்தோம். மனதளவுல நமக்குள்ள அந்த ஒளி உடலோட தன்மையை உணர்ந்து பார்த்தோம். அதனாலதான் ஒரு எண்ணங்கள் அற்ற தன்மை இருந்துச்சு. அப்ப அதனாலதான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த ஒளி உடல் ஒருத்தங்களுக்கு எந்த தன்மையில இருக்கோ அதுக்கேத்த மாதிரி தான் ஆரோக்கியம் இருக்கும். அதுக்கேத்த மாதிரி தான் அமைதி இருக்கும். அதுக்கேத்த மாதிரி தான் அவங்க லைஃப்ல சக்சஸே தீர்மானிக்கப்படுது சொல்றாங்க. இப்படி ஒரு பல்போட அந்த பிரகாசம் எப்படி அந்த வாட்ஸை பொறுத்து இருக்கோ, அப்ப அதே மாதிரி தான் நம்ம லைஃபோட அந்த ஷைனிங் ஆஃப் லைஃப்ன்றது டிபெண்ட்ஸ் அப்பான் திஸ் எனர்ஜி சொல்றாங்க. அப்ப அதுதான் என்ன சொல்றாங்க? ஜீவ சக்தி, உயிர் சக்தி, பிராண சக்தி சொல்றாங்க. அப்ப இந்த பிராண சக்திக்கும் இந்த உடலுக்குமான தொடர்பு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இப்ப என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இந்த உடலுக்கு நமக்கு சக்தி நம்ம சாப்பிடுறது மூலமா மட்டும் கிடைக்கல. அதை தாண்டி ஒரு சக்தி நமக்குள்ள கிடைச்சிட்டே இருக்குன்றத நம்ம உணர்ந்து பார்த்துட்டோம். நம்ம உடலை சுத்தி இருக்குன்றத உணர்ந்து பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த சக்தி நமக்குள்ள எங்க சேமிச்சு வைக்கப்பட்டிருக்கு? அது எப்படி அந்த சக்தி குறையும் போது அது எவ்விதமா ஒரு நோய்களை உருவாகுது? நம்ம உடலுக்கு அந்த சக்தி எப்படி கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய சக்தி எப்படி கிடைக்காத போது நோய்களா மாறுது? இந்த நோய்களற்ற வாழ்க்கை நம்மளால எப்படி வாழ முடியுன்றதை மட்டும் நான் சிம்பிளா ஒரு 10 மினிட்ஸ்ல நான் சொல்றேன். குட். அப்ப அடிப்படையிலேயே நம்ம இப்ப பார்க்கக்கூடிய இந்த சக்தி நம்ம ஏற்கனவே எங்க பார்த்தோம்? சூரியன்ல இருந்து, காத்துல இருந்து, நிலத்துல இருந்து, அது மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய பொருள்கள்லையும் இந்த 3 மூலங்கள்ல இருந்து எடுக்கக்கூடிய உணவுகளை நம்ம டைரக்டா நம்ம எடுத்துக்கிறோம். குட். அப்ப இந்த சக்தி இந்த உடலுக்குள்ளேயும் உடலுக்கு வெளியும் சேமிக்கிறதுக்கு முன்னாடியே அது எங்க சேமிக்க வைக்கிறதுனா, நம்ம உடலுக்கும் நம்மளுடைய ஒளி உடலுக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உடல் எங்க இருக்கு? நம்ம உடல் சுந்து ஒரு அச்சு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? அவ கிட்டத்தட்ட எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம உடல் மாதிரியே ஒரு அச்சு மாதிரியே இருக்கும். அப்ப அந்த அச்சு என்ன பண்ணுது? அந்த அச்சு நம்ம உடலையும் நம்மளுடைய ஒளி உடலையும் இணைக்கிறது எதன் வழியா இணைக்குதுன்னா சக்கரங்கள். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பதஞ்சலி யோக சூத்திரங்கள்ல சக்கரங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப இது வரைக்கும் 7 சக்கரங்கள் பத்தி தான் சொல்லியிருக்காங்க. பிராணி ஹீலிங்ல வந்து உங்களுக்கு 11 பிரதான சக்கரங்கள் பத்தி சொல்லி தருவாங்க. அப்ப இந்த சக்கரங்கள் என்ன செய்யுது அப்படின்னா, நமக்கு வந்து நம்ம நல்லா இருக்கும்போது நம்ம நல்லா இருக்கிறதுக்கான சக்தியை எது கொடுக்குறது நம்ம யோசிக்கிறது இல்லை. ஆனா நம்ம நல்லா இல்லாத போது நம்ம என்ன யோசிக்கிறோம்? எனக்கு கால் வலிக்குது, எனக்கு உடம்புல வலி இருக்கு, அல்லது எனக்கு பாதங்கள்ல வலி இருக்கு, எரிச்சல் இருக்கு அப்படிலாம் சொல்றோம். அப்ப நம்ம நல்லா இருக்கும்போது எது சக்தியை கொடுக்குதுன்னா, நம்ம இப்ப வாங்கக்கூடிய அந்த ஸ்பேஸ்ல இருந்தா நமக்குள்ள சக்தி கிடைக்குது. அப்ப நம்ம உடல்ல ஒவ்வொரு உறுப்புகளும் சில பிரதான சக்கரங்களோடு இணைக்கப்பட்டிருக்கும். பிரதான சக்கரங்கள் ஒவ்வொன்றும் இந்த ஒளி உடலோடு இணைக்கப்பட்டிருக்கும். அப்ப இந்த உடலுக்கு எப்படி சக்தி கிடைக்குது? அப்ப ஹார்ட் எப்படி இயங்குது? நம்முடைய த்ரோட் எப்படி இயங்குது? நம்ம கண்களுக்கான பார்வை எப்படி அந்த சக்தி கிடைக்குது? அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அப்ப எல்லாரும் நம்ம விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் சாப்பிடுறது இல்லை. ஒரு சில பேர் அந்த குறைபாடு உள்ளவங்க அதை எடுத்துக்கிறாங்க. அப்ப மிக இயல்பாவே நம்ம உடலுக்கான ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் இந்த ஸ்பேஸ்ல இருந்து இந்த சக்தி வரும். இந்த சக்தி என்ன பண்ணும்? நம்ம உடல்ல பிரதான சக்கரங்கள் ஒவ்வொன்றும் இணைக்கப்படும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய இருதயம் சரியா இயங்கணும் அப்படின்னா அது எதோட இணைக்கப்பட்டிருக்கும்? இருதய சக்கரத்தோட இணைக்கப்பட்டிருக்கும். இருதய சக்கரம் எதோட இணைக்கப்பட்டிருக்கும்? இந்த ஒளி உடலோட இணைக்கப்பட்டிருக்கும். அப்ப அது என்ன பண்ணுதுன்னா, அப்ப நம்முடைய மூளை பகுதி சகஸ்கார சக்கரம் சொல்லுவாங்க. சகஸ்கார சக்கரம்
அது நம்மளுடைய மூளை, அது வந்து நம்ம மூளைக்கு தேவையான சக்தியை கொடுத்துட்டே இருக்கும். அப்ப ஒருத்தவங்க உங்களுடைய உடலின் தசை மண்டலம், எலும்பு மண்டலம், அது வந்து ஒரு மூலாதார சக்கரம் சொல்லுவாங்க. அப்ப இந்த மூலாதார சக்கரம் என்ன பண்ணுது, தொடர்ந்து அதுல சக்தி கிரகிச்சுட்டே இருக்கும்போது அது நம்மளுடைய தசைக்கு, நம்முடைய எலும்புக்கு, நம்மளுடைய இரத்த உற்பத்திக்கு பண்ணிட்டே இருக்கும். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம உடலின் ஒரு இயக்கத்திற்கே இந்த வாக்குடைய சக்தி தான் அதை தீர்மானிக்குது சொல்றாங்க. அப்ப இந்த சக்தியோட அளவு நமக்குள்ள அதிகமாக அதிகமாக இந்த சக்கரத்தோட இயக்கம் அதிகமாகும். அந்த சக்தி பலப்படும், நம்மளுடைய உறுப்பு வந்து பலமாகுது. அப்ப இதுல நோய்கள் எப்படி உருவாகுது அப்படின்னா, மிக இயல்பாவே இந்த சக்தி, வாக்குடைய சக்தி, அந்த சக்கரங்கள், அந்த வாக்குடைய சக்தியோட அளவு நமக்குள்ள குறையும் போது அந்த உறுப்புகளுக்கு தேவையான சக்தி போகாத போதுதான் நோய்கள் உருவாகுது அப்படின்றத சொல்றாங்க. அப்ப இந்த உடலுக்கு ஒரு நோய்கள் வர்றதுக்கு முன்னாடியே அது ஒளி உடலை பாதிக்குது, அது சக்கரங்களை பாதிக்குது, அதுக்கப்புறம் தான் இந்த உடலுக்கான நோய்கள் வந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த உடலுக்கு என்ன தன்மை இருக்கு, கடவுள் இயல்பாவே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த உடலுக்கு தன்னைத்தானே குணப்படுத்தக்கூடிய சக்தி வந்து கடவுள் கொடுத்துருக்காங்க. தன்னைத்தானே குணப்படுத்தக்கூடிய சக்தி. அப்ப நம்ம இருக்கக்கூடிய ஒரு காய்ச்சல் ஆகட்டும், இருமல் ஆகட்டும், வலிகள் ஆகட்டும், இது எல்லாமே இந்த உடலை தன்னைத்தானே குணப்படுத்தக்கூடிய சக்தி வந்து மிக இயல்பாகவே கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த தன்னைத்தானே குணப்படுத்தக்கூடிய சக்தியோட நம்ம இப்ப உணர்ந்து பார்த்த இந்த பிராணசக்தியோட தன்மை என்ன ஆகும், அப்ப எந்த பாதிக்கப்பட்ட பகுதியோ அல்லது அந்த பாதிக்கப்பட்ட நோய்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த பிராணசக்தி செலுத்தும் போது அது நம்ம சீக்கிரமா அந்த நோய்களை குணப்படுத்துது. இப்ப பிராணிகளில நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த உடலுக்கு அந்த சக்தி தொடர்ந்து கிடைச்சிட்டே இருந்தாலே ஒரு நோய்கள் அற்ற வாழ்க்கை வாழ முடியும்னு சொல்றாங்க. அப்ப இந்த உடலுக்கு ஒரு நோய்கள் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஒளி உடலை பாதிக்குது, இது சக்கரங்களை பாதிக்குது, அதுக்கப்புறம் தான் இந்த நோய்கள் வருது அப்படி சொல்றாங்க. அப்ப இந்த உடலுக்கு ஒரு நோய்கள் வர்றதுக்கு முன்னாடியே அந்த ஒளி உடல்ல அந்த அசுத்தங்களை எடுத்து போடுறோம். தென் நம்முடைய சக்கரங்கள்ல அந்த அசுத்தங்களை எடுத்து போட்டோம் அப்படின்னா இந்த உடலுக்கு ஒரு நோய்களற்ற வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்றதான் சொல்றாங்க. இப்ப ஒரு நோயற்ற வாழ்க்கை சாத்தியமா? நோயற்ற வாழ்க்கை சாத்தியம்தான் நம்முடைய குருமார்கள், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய சித்தர்கள் எல்லாமே சொன்னது மிக முக்கியமான விஷயம். அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் இதுல, முதல்ல நமக்கு சக்தியோட நம்ம எங்க நம்ம ரிசீவ் பண்றோம், அது நம்ம உடல்ல எங்க சேமிச்சு வைக்கப்பட்டிருக்கு, அந்த உடலுக்கு எப்படி ஒரு நோய்கள் வருது அப்படின்றது நம்ம பார்த்தோம். இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அடிஷனலா வந்து எப்படி நம்ம 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 இருக்கக்கூடிய இடத்த டெய்லி நம்ம சுத்தப்படுத்த எப்படி அந்த இடம் சுகாதாரமா இருக்கிற மாதிரி நம்ம ஒளி உடல்ல நம்ம சக்கரங்களை சுத்தப்படுத்த அது பிரகாசம் ஆகும்போது மட்டும்தான் இந்த உடலுக்கும் மனதுக்கும் தேவையான சக்தியை வரும்னு சொல்றாங்க. அப்ப இந்த உடலுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய 90% நோய்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 90% நோய்கள் உருவாகிறதுக்கான காரணம் வந்து ஒரு வைரஸ்னாலேயோ பாக்டீரியானாலோ புற காரணிகள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம லைஃப்ல வரக்கூடிய நிறைய ஒரு 90% நோய்களுக்கு எது காரணமா இருக்குன்னா, நம்ம உருவாக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள், உணர்வுகள். அப்ப நம்ம உருவாக்கக்கூடிய கோபம், வருத்தம், கவலை, துக்கம், வெறுப்பு, அதுக்கப்புறம் என்னது, பயம், வன்மம். அப்ப எதெல்லாம் எதிர்மறையா இருக்கோ அந்த எதிர்மறையா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன பண்ணுது, இந்த ஒளி உடலை அசுத்தப்படுத்துது, இந்த சக்கரங்களை அசுத்தப்படுத்துது. வரக்கூடிய பிராணசக்தி மிக இயல்பாக கடவுள் நமக்கு இந்த ஸ்பேஸ்ல இருந்து ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த அந்த கெப்பாசிட்டியை வந்து நமக்குள்ள குறைக்கும் போது அதுதான் இந்த உறுப்புகளுக்கு தேவையான சக்தியை வந்து அது மினிமல் பண்ணுது. அது மினிமல் பண்ணும்போது ஒரு நோய்கள் ஆகுது அப்படி சொல்றாங்க. இப்ப நம்ம ஒரு நோயற்ற வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் வந்து மிக மிக முக்கியமானது. அப்ப ரொம்ப நாள் எனக்குள்ள கோபம் இருக்கு, ரொம்ப நாள் எனக்குள்ள வருத்தம் இருக்கு, எனக்கு ரொம்ப நாள் வந்து ஒரு வெறுப்பு இருக்குன்னா அது என்ன ஆகும், அந்த ஒளி உடல்ல அது எல்லாமே ஒரு ஒரு சில பிம்பங்களாவோ சில அசுத்தங்களா இருக்கும்போது என்ன ஆகும், அப்ப எப்படி நீங்க ஒரு ஜன்னல், உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஜன்னல்ல நிறைய ஒரு வருஷம் 2 வருஷம் அதுல தூசி படிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க பின்னாடி உள்ள அதுக்கு ஜன்னலுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை பார்க்க முடியாது. நம்ம ஒளிவுடல் அசுத்தம் ஆகும்போது கிட்டத்தட்ட அந்த அசுத்தங்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய அதுக்குள்ள இந்த உடல் இருக்கும்போது அதால ஒரு பிரகாசமான பிராணசக்தியை அதால கிரகிக்க முடியாது. அப்ப என்ன ஆகும், அது ஏற்கனவே அது பலவீனப்படுது. நம்ம உருவாக்கக்கூடிய எண்ணங்கள் என்ன பண்ணுது,
இன்னும் வாங்கக்கூடிய சக்தியை அது குறைக்கும் போது மட்டும்தான் அது நோய்களா வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஒரு நோயற்ற வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் வந்து மிக மிக முக்கியமானது. அப்ப எப்பெல்லாம் நம்ம ஒரு நேர்மறையா நம்ம யோசிக்கும் போதோ நேர்மறையா நமக்குள்ள சிந்திக்கும் போது மட்டும்தான் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு அப்ப அதனாலதான் நீங்க என்ன சொன்னீங்க, ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு சக்தி இருக்கு அப்படி சொல்றீங்க. அப்ப இந்த சக்தி என்ன பண்ணும், நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ஈர்க்கக்கூடிய சக்தி நமக்கு கடவுள் மிக இயல்பாவே கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம உருவாக்கக்கூடிய எண்ணங்களுக்கு அந்த சக்தி இருக்கும்போது நீங்க உருவாக்கக்கூடிய எண்ணங்கள் ரொம்ப சீக்கிரமா நடக்கும். அப்ப நீங்க உருவாக்கக்கூடிய எமோஷன்ஸ் ரொம்ப சீக்கிரமா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம உருவாக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் தான் வாழ்க்கைன்னு சொல்லுது. அப்ப நம்ம ஒரு எண்ணங்கள் சரியா இருக்கும் போதே நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை வந்து மிக இருக்கும். அப்ப அந்த எண்ணங்களுக்கான சக்தி எங்க இருந்து வருது, நம்முடைய நம்முடைய பிரபஞ்சத்துல இருந்து வருது. இன்னொரு விஷயம் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, நம்ம நம்ம இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய உருவாக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா 10% தான் நம்ம பார்க்கக்கூடியது. மிச்சம் 90% நம்ம என்ன உணர்றோமோ, என்ன யோசிக்கிறோமோ அதுதான் வாழ்க்கைன்னு சொல்றாங்க. அப்ப எப்படி ஒரு நிலத்துல வந்து நம்ம நிலத்துல வந்து நம்ம எப்படி ஒரு விதை ஒண்ணு போடும்போது அந்த நிலம் என்ன பண்ணாது, இது என்ன விதை அப்படிலாம் பார்க்காது. நீங்க எதெல்லாம் விதைக்கிறீங்களோ அது என்ன ஆகும், ஒரு மரமாவோ ஒரு செடியாவோ வளர்ற மாதிரி நம் மனதுல உருவாகக்கூடிய அந்த என்ன எண்ணங்கள் நம்ம போடுறோமோ அதுதான் வாழ்க்கையா மாறுது. அப்ப இந்த ஒளிவுடல் பிரகாசமாகணும், ஒளிவுடல் பிரகாசமாகும் போது நம்மளுடைய சக்கரம் பிரகாசமாகுது. இது ரெண்டும் பிரகாசமாகுது, ஆரோக்கியம், நம்ம உடலுக்கு தேவையான ஆரோக்கியம் கிடைக்குது. நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்குது அப்படின்னா இதுக்கு அடிப்படையான விஷயம் என்னது, நமக்கு நேர்மறையான எண்ணங்கள். அப்ப நம்ம எப்பவுமே நமக்குள்ள ஒரு சந்தோஷத்தை, நீங்க சந்தோஷமாவே இருக்கீங்க உங்க லைஃப்ல நிறைய விஷயங்கள். அப்ப இந்த ஒளி உடலுக்கு என்ன சொல்றாங்க, நீங்க எதை நம்ம அதிக நேரம் நம்ம யோசிக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில ரிப்பீட்டடா வரும்னு சொல்றாங்க. நம்ம எதை நீங்க அதிக நேரம் யோசிக்கிறீங்களோ, எப்படி ஒரு நிலத்துல நம்ம என்ன விதை போடுறோமோ அதுதான் முளைக்கிற மாதிரி நம்ம எதை யோசிக்கிறோமோ அதுதான் வாழ்க்கை ஆகுது. அப்ப நம்ம யோசிக்கக்கூடிய விஷயங்கள், இப்ப என்னால நேர்மறையா யோசிக்க முடியல, என்னால எனக்குள்ள எதிர்மறையா யோசிக்க முடியலன்ற அந்த சூழ்நிலை எதை காட்டுது, நம்மளுடைய ஆறால, நம்மளுடைய சக்கரால அது சம்பந்தமான அசுத்தங்கள் இருக்கு அப்படின்றதான் காட்டுது. அப்ப இந்த அசுத்தங்களை எடுத்து போட்டுட்டோம், இந்த ஆறால இருக்கக்கூடிய அசுத்தங்களை எடுத்து போட்டோம்னா ஒளிவுடல் பிரகாசமாகும், நம்முடைய சக்கரம் பிரகாசமாகும். அப்ப இந்த பிராணசக்தி மிக இயல்பா நமக்குள்ள கிடைக்கும். அப்ப இந்த உடலுக்கும் மனதுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான சக்தி கிடைக்கும் போது நம்ம லைஃப்ல இது வரைக்கும் அனுபவிச்ச சிரமங்கள் ஒரு இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும். அப்ப இது சாத்தியமா? 100% சாத்தியமானது. அப்போ ஒரு நோயற்ற வாழ்க்கை வாழ முடியுமா? நோயற்ற வாழ்க்கை வாழ்றதுக்கு இந்த உடல் மட்டும் அதுக்கு பயன்படாது. நம்ம உருவாக்கக்கூடிய இந்த மனதுக்கு தேவையான சக்தி, இனத்துக்கு தேவையான சக்தி, அப்ப இதை தாண்டி என்ன இருக்கு, ஆத்மாவும் இருக்கு. அப்ப நம்மளுடைய உடல், மனது, ஆத்மா இது மூணும் வலிமையடையும் போது நம்மளால நம்ம என்ன உருவாக்குறோமோ அந்த உருவாக்குறதுக்கான வாழ்க்கையை உருவாக்குறதுக்கான சக்தி வந்து கடவுள் நமக்குள்ள கொடுத்துருக்காங்க. இதை பத்தியான நன்மைகளை நம்ம பார்ப்போம். அப்ப மிக முக்கியமா நம்மகிட்ட கோபம் அதிகமா இருக்கு, வெறுப்பு அதிகமா இருக்கு. இப்ப இதெல்லாம் எடுக்க முடியுமா? இதெல்லாம் எடுக்க. அப்ப பிராண சிகிச்சையில நம்ம என்ன சொல்றோம், இந்த ஒளி உடல், இந்த சக்கரங்கள்ல இருக்கக்கூடிய அசுத்தங்களை எந்த விதமான மருந்து மாத்திரை இல்லாம வெறும் கைகளால அதை எப்படி ஒரு பாதுகாப்பான முறையில எடுத்து போட்டு இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய பிராணசக்தி பயன்படுத்தி அந்த சக்கரங்களை எப்படி பிரகாசமாக்க முடியும், அந்த ஒளி உடலை எப்படி பிரகாசமாக்க முடியும், இது ரெண்டையும் பிரகாசமாக்கும் போதே இந்த உடலும் மனதும் குணமடையக்கூடிய விஷயங்கள் தான் பிராண சிகிச்சைன்னு சொல்றோம். அப்ப நம்ம வந்து நம்ம உடல் மற்றும் மனம் சார்ந்த நம்ம வாழ்க்கை சார்ந்த நோய்களை வந்து ஒரு மருந்து மாத்திரை இல்லாம குணப்படுத்தக்கூடிய முறைகள் தான் பிராண சிகிச்சை அப்படி சொல்றோம். ஸோ நான் இப்ப பேசின விஷயங்களை வந்து ஒரு வீடியோவா ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் முன்னாடி நான் ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் நான் ப்ளே பண்ணிட்டு நான் இந்த செஷன் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் சார், நான் இந்த ஹாட்ஸ்டார் மாத்தினீங்கன்னா அதை ஷேர் பண்ணிடுவேன் சார். ஓகே சார். குணபலனியா? ஓகேங்க. ஓகே, தேங்க்யூங்க. ஓகே.
the sun, the air, and the earth. Pictures taken by Kirlian photography and by GDV cameras. But as recently as 1970s, Grandmaster Choa Kok Sui, with his extensive research on the science, founded the science and art of pranic healing as we know it today. Aura. Chakras are whirling energy centers that control a particular organ or have a role in the proper functioning of that particular organ. These energy centers continuously absorb fresh energy from the surroundings. And expel used up and deceased energy back into the surroundings. When there's an accumulation of deceased energy in any of these energy centers, they start malfunctioning. And in the long run, the physical organ controlled by this energy center also gets affected. If by some means this deceased energy is removed from the affected energy center, it starts functioning at optimum level, and the corresponding physical organ starts functioning healthily again. In case of any disease or physical discomfort in any part of the body, say for example, in this case, of the pain in the knee joint, it is observed that the energy body of the knee area is disturbed. That is not normal. By applying pranic healing, when this deceased energy is removed and replaced with fresh energy, the person suffering from discomfort finds relief and is healed. This may happen in one session, or it may take a few. This process is called cleansing. This process is called energizing. These two basic principles are the very foundation of pranic healing. Stress, proper self-esteem, inner peace and happiness, better memory and concentration, recharged body and improved health, enhanced energetic sensitivity, healing ability, and intuition. If at least one person in every family energy, as individual as aura, pranic healing for you. நல்லா பார்க்க முடியும்.
கையால உணர முடியும். அது மாதிரி சக்கராவை கையால உணர முடியும். அது என்ன மாதிரி அந்த சக்கராவை எப்படி சுத்தப்படுத்து, அவங்க ஹீலிங் கிளென்சிங்லாம் பண்ணாங்கல்ல, இதை ஒரு ப்ராப்பரான மெத்தட்ல பண்றது. அப்ப ஒரு சின்ன குழந்தை கூட இதை படிச்சு, ஐ மீன் இதுக்கு 16 வயசு 16 வயசு எலிஜிபிலிட்டி இருக்கணும். ஸோ எப்படி நம்ம வண்டி நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு நம்ம திருப்பி பயன்படுத்தும் போது என்ன பண்றோம், திருப்பி வண்டியை சர்வீஸ் சொல்லும் போது மட்டும்தான் நம்மளால அந்த வெஹிக்கிளை பயன்படுத்துற மாதிரி. அப்ப நம்ம இந்த எண்ணங்கள் உணர்வுகள் வச்சுதான் நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து அன்றாட செயல்கள் செஞ்சுட்டே இருப்போம். அப்ப அதை தொடர்ந்து இந்த எண்ணங்கள் செயல்கள்னால நம்ம ஒளிவுடல் அசுத்தமாகுமா? அசுத்தமாகும். அப்ப அந்த அசுத்தத்தை நம்ம ரெகுலராக எடுத்து போடும்போது நம்ம வாழ்க்கையில நிறைய சிரமங்களற்ற வாழ்க்கை நம்மளால வாழ முடியும். நம்மளால ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய காலம் பெருசாக 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 நம்மளுடைய வாழ்க்கையில அபரிதமான மாற்றங்களை பார்க்க முடியும். அப்ப நமக்குள்ள நம்ம கற்கக்கூடிய விகிதமாகட்டும், நம்மளுடைய எண்ணங்கள் ஆகட்டும், நம்முடைய செயல்கள் ஆகட்டும், அப்ப இந்த சக்தியை பயன்படுத்தி தான் நம்ம உடலுக்கு சக்தியை தருது, மனதுக்கு சக்தியை தருது வாழ்க்கை. அப்ப எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த சக்தி தான். அப்ப இந்த சக்தியோட அளவு நமக்குள்ள எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வாழ்க்கையை வாழ முடியும்னு சொல்றாங்க. அப்ப நம்ம தனித்தனி விஷயங்களை நம்ம கவனம் செலுத்துறது காட்டிலும் இந்த சக்தியை நம்ம அதிகப்படுத்தக்கூடிய முறைகள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இதை 2 நாள்ல இந்த வகுப்பையும் நம்ம கத்துக்கலாம். 2 நாள்ல நம்ம அந்த வகுப்பையும் கத்துக்கலாம். ஸோ எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு உண்மையான மறைப்பொருளான விஷயங்களை வந்து நமக்கு கடவுள் கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்தும் போது ஒரு நோயற்ற வாழ்க்கை வாழ முடியும். இதை நமக்கு நாமே நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுடைய நோய்களை குணப்படுத்த முடியும், பிறருக்கான நோய்களை குணப்படுத்த முடியும். நம்ம நேரடியா போகணும் அவசியம் இல்லை, இங்கிருந்தே அவங்கள அங்கேயும் குணப்படுத்த முடியும். அப்ப இதுல என்ன சொல்லித்தராங்க? உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி, சக்கரங்கள்னா என்ன, ஒளிவுடல்னா என்ன, நமக்கு எண்ணங்கள் ஏன் உருவாகுது, எண்ணங்கள் எங்கிருந்து உருவாகுது, இது எப்படி நம்மளை பலவீனப்படுத்துது, பிறரை பலவீனப்படுத்துது, தியானம்னா என்ன, தியானம் செய்யும் போது நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாகும், அதுக்கப்புறம் செல்ஃப் ஹீலிங், நமக்கு நாம எப்படி சுய சிகிச்சை பண்றது, பிறருக்கு எப்படி சிகிச்சை பண்றது, இது எதுவுமே இல்லாம மருந்து மாத்திரை இல்லாம நம்ம நோய்களை எப்படி குணப்படுத்துறது, மிக முக்கியமா கர்மானா என்ன, நம்ம லைஃப்ல ஏன் இந்த சூழ்நிலைகள் வருது, எந்த சூழ்நிலைகள்லாம் நம்மளை பலவீனப்படுத்துது, அப்ப நம்ம லைஃப்ல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கான காரணங்கள் என்ன, கடவுள்னா யாரு, கடவுள் எங்க இருக்காங்க, கடவுள் நம்மளை எப்படி கம்யூனிகேட் பண்றாங்க, இது தேவர்கள்னா என்ன, ஏஞ்சல்ஸ்னா யாரு, இது எல்லாத்தையும் ஒரு அனுபவபூர்வமா உணர்ந்து 2 நாள்ல கத்துக்கிட முடியும். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில ஒரு சிரமங்களற்ற வாழ்க்கை வாழ முடியும்ன்றத கடவுள் நமக்குள்ளே கொடுத்துருக்காங்க. எப்படி நீங்க உங்க குழந்தைகளுக்கு வந்து நீங்க ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாமே பேக் பண்ணி தான் நீங்க ஸ்கூலுக்கு அனுப்புற மாதிரி, ஐ மீன் ஆஃபீஸ்க்கு அனுப்புற மாதிரி, கடவுள் இந்த சக்தியை நமக்குள்ள கொடுத்து தான் இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அப்ப உணர்ந்தவங்க மகான்கள், சித்தர்கள், யோகிகள் சொல்றாங்க. உணராதவர்கள் வந்து மனிதர்கள்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஒவ்வொரு நபரும் உணரும் போதும் அதுக்கான பயிற்சி செய்யும் போதும் அதை தான் யோகம் சொல்றோம். யோகம்ன்றது நம்முடைய உடல், மனது, ஆத்மா இது மூணையும் கடவுளுக்கு இணைக்கக்கூடிய செயல்கள் எப்படி செய்யறதுன்றத இந்த கிளாஸ்ல நம்ம சொல்லித்தரமா இருக்கும். குட். ஸோ இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கும் எல்லா குருமார்களுக்கும் இந்த நிகழ்ப்படுத்தி கொடுத்துருக்கூடிய எல்லா ஆசான்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வு தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய குணபாலனையாளர்களுக்கும் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் இதில் பங்கேற்கக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சின்ன பிரார்த்தனையோட நம்ம முடிச்சுக்கிறோம். இல்லாமல்ல இறைவனுக்கும், அனைத்து குருமார்களுக்கும், அனைத்து ஆன்மீக சான்றோர்களுக்கும், மேலான தேவதைகளுக்கும் உங்களுடைய மேலான தெய்வீக சக்தியால் எங்கள் அனைவருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியம், அகாமைதி, செல்வ செழிப்பு, பாதுகாப்பான ஆன்மீக முன்னேற்றம், எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் எல்லா வளங்களையும் எல்லா நலங்களையும் கொடுத்தமைக்கு மிக மிக நன்றி. இதற்கான ஆழ்ந்த புரிதலாலும் அதற்கான செயல்களினாலும் எங்களை ஆசிரித்தமைக்கு நன்றி. நன்றி முழு நம்பிக்கையுடன், நன்றி முழு நம்பிக்கையுடன், நன்றி முழு நம்பிக்கையுடன். நன்றிங்க, ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த குணபாலனியாளர்களுக்கும் மற்ற எல்லாத்துக்கும் இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா கேட்டதுக்கும் ரொம்ப நன்றிங்க. நன்றி. நன்றிங்க ஐயா. சிறப்பான நிகழ்வு. தொடர்ந்து ஐயா வந்து பாத்தீங்கன்னா 2 வருட காலம் நம்ம காலச்சக்கரம் நிகழ்வுல தொடர்ந்து பயணிக்கிறாங்க. 3ஆம் ஆண்டில் நமக்கு திருப்பி இன்னைக்கும் நமக்கு ஒரு நல்ல ஒரு செஷனை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு என்னன்னா நம்ம வந்து பல்வேறு
உடற்பயிற்சிகள் மற்றும் வாழ்வியல் முறைகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எந்தெந்த இதுல வந்து நம்ம உடலை வந்து பாதுகாத்துக்க முடியும் என்பது அற்புதமான விளக்கங்களையும் நம்ம அந்த காலச்சக்கரம் நிகழ்வு வந்து சிறப்பா செஞ்சுட்டு இருக்கோம். இன்று நமக்கு ஐயா அடுத்தது வந்து பிராண சிகிச்சை. பிராண சிகிச்சைன்னா நம் உடலை நாம் எப்படி எனர்ஜி, அதாவது பிரபஞ்சத்திலேருந்து அந்த எனர்ஜியை நம்ம எப்படி கிரகிச்சு நம்ம உடலை நம்ம பாதுகாத்துக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி சிறப்பான ஒரு வகுப்பு. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பிராண சக்தியை வந்து நமக்கு நாமே எப்படி, அதாவது நம்ம எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல அந்த ஒளி சக்தி இருக்கும், ஒளி வட்டங்கள் இருக்கும். அது எந்த அளவுக்கு நம்ம ஒளி வட்டங்கள் வந்து நம்ம உடலை ஒட்டி இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து எதிர்ப்பு சக்திங்கிறது நமக்கு இருக்கும், அதிகமா இருக்கும். அந்த காலத்துல கூட பாத்தீங்கன்னா ராமர் வந்து 14 ஆண்டுகள் வந்து காட்டுல இருந்தாரு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அது வந்து 14 ஆண்டுகள் வந்து காட்டுல இருக்கிறவருக்கு வந்து எவ்வளவு கஷ்டங்கள் இருந்திருக்கும். கஷ்டங்கள்னா நம்ம நினைச்சிருக்கலாம். அதாவது மிருகங்கள் எவ்வளவோ இருக்கு அந்த காட்டுல வந்து எப்படி அவர் வந்து உயிர் வாழ்ந்தாரு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியா இருக்கும். அவரோட அந்த 14 ஆண்டுகள் வந்து அவர் காட்டுல இருக்கோல, அவரோட வந்து அந்த ஆறா சக்தி, இப்ப ஐயா சொன்னது போல அந்த ஒளி சக்தி அவர் உடல்ல இருந்து அந்த ஒளி சக்தி அந்த ஆறா பவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டருக்கு இருந்திருக்கு. அதாவது நமக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு அதாவது எப்படின்னாக்கா ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு இருக்கிறதே பெரிய விஷயம். அதாவது அவருக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டருக்கு வந்து அந்த ஆறா பவர் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு இருக்கக்குள்ளதான் அவர் காட்டுல வந்து கிட்டத்தட்ட வாழ்ந்தாருங்கிறது அது ஒரு ஐதீகம். அது வந்து அந்த காலத்துல படிச்சிருக்கலாம் நம்ம. அந்த அளவுக்கு அவரோட ஆறா பவர் இருந்ததுனால அவரோட வந்து உடல்களும் பாதுகாத்துட்டு எந்த ஒரு தீய சக்தியும் அவரை அண்டாம காட்டுல வாழ்ந்தாரு அப்படிங்கிறத நம்ம படிச்சிருந்திருக்கலாம். அதே மாதிரி இன்றும் நம்ம வந்து சித்தர்கள், ஞானிகள் எல்லாமே வந்து அந்த தியானத்துல அந்த பயிற்சிகள் செய்யக்குள்ள அவங்களும் அந்த ஆறா போற உடலுக்கு நமக்கு அந்த ஒளிவட்டத்தை எந்த அளவுக்கு வெளியில நமக்கு கிரகிச்சுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம தீய சக்திகள் வந்து அவங்களை அண்டாது அப்படிங்கிறது. இப்ப நம்மளே சில பேரை வந்து ஒரு வேகத்துல வந்து ஒரு இதுல வந்து திட்டணும்னு சொல்லிட்டு போவோம். ஆனா கிட்டக்க போனோம்னா பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட போன உடனே நமக்கு வந்து அந்த எல்லாமே நெகட்டிவ் எல்லாம் போயிட்டு ஒரு பாசிட்டிவான மைண்ட் வரும். அது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நமக்கு நடக்கும். ஏன் நடக்குதுன்னா அது அவங்களோட ஆறா பவர் தான். இது வந்து எப்படின்னா நம்மை மீறி அந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி முறைகள் தான் அப்படின்னு வச்சுங்களேன். அது வந்து நிறைய வகுப்புகள் இருக்கு. ஐயா வந்து இது தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதோட செஷன் கூட நம்ம காலச்சக்கர அன்பர்களுக்கு வந்து ஒரு 2 நாள் பயிற்சி முகாமா, அதாவது இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறது. இன்னைக்கு வந்து ஐயா சொல்றாங்க, நம்ம செய்றோம். ஆனா இது வந்து ஒரு கிளாஸா எடுத்து நீங்களும் கத்துக்கலாம், மத்தவங்களுக்கும் கத்துக் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் வந்து அந்த நிகழ்ச்சியை நம்ம ஏற்படுத்த போறோம். இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமாக சிறப்பா அந்த வகுப்பெடுத்து இன்றைய நிகழ்வை வந்து நமக்கு அந்த பிராண சிகிச்சை முறைகள் என்ன என்பதற்குண்டான ஒரு பேசிக் கிளாஸ், அதாவது இதுக்கு முன்னாடி நடத்தியிருக்காங்க. இதுல புது அன்பர்கள் நிறைய பேர் வந்ததுனால அவங்களுக்கும் அந்த விளக்கங்கள் தேவை அப்படிங்கிறதுனால 2த்தையும் மிங்கிள் பண்ணி இன்னைக்கு ஒரு வகுப்பு சிறப்பா கொடுத்திருக்காங்கன்னு வச்சுங்களேன். சந்தோஷம், வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்வை நமக்கு சிறப்பாக அளித்து சிறப்பித்துக் கொடுத்த காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்களுக்கு காலச்சக்கரம் அன்பர்கள் மூலமாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. உங்களுக்கு தான் நிறைய நன்றி சொல்றேங்க. தொடர்ந்து இந்த நிகழ்வு எவ்வளவு ஒரு அற்புதமான நிகழ்வு தொடர்ந்து இத்தனை வருஷம் நடத்திருக்கிறது பெரிய அசாத்தியமான ஒரு செயலுங்க. அதுக்கு கடவுள், இறைவன் மற்ற எல்லா குருமார்களும் உங்களுக்கு வழி நடத்துறீங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள். சிறப்பு. ஏன்னா நேரமின்மை குறைவாக உள்ளது. நன்றி. சிறப்பாக அடுத்தடுத்து ஐயாவும் சிறப்பா தொடர்ந்து வருவாங்க. அவங்க நம்பரை வேணா நான் குரூப்ல போடுறேன். அதாவது எப்படின்னா இதை விட என்னன்னாக்கா டிஸ்டன்ஸ் ஹீலிங்கும் இருக்குது. இப்ப வந்து எப்படின்னாக்கா இப்ப ஐயா மதுரையில இருந்தாலும் நமக்கு அந்த ஹீல் பண்ணி விடுவாங்க. நமக்கு அதாவது திடீர்னு ஒரு சின்ன ஒரு தலைவலி வருது, கால் வலி வருது, உடம்பு வலி வருது அப்படின்னா கூட அதை வந்து சரி பண்ணக்கூடிய அந்த முறைகளும் இந்த பிராண சிகிச்சையில உண்டு. அதாவது டிஸ்டன்ஸ் ஹீலிங்னு சொல்லுவாங்க. அதையும் கூட ஐயா நிறைய செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு நம்ம வந்து எல்லா அதனோட பயிற்சி முறைகளும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு வேணா அவங்க நம்பரை சொல்றேன். நீங்க நம்பரை இது பண்ணிட்டு அவங்களை கால் பண்ணி கேட்டுக்கலாம். நன்றி. இன்றைய நிகழ்வை நமக்கு சிறப்பாக இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஜானி ஜாம்சன் சார் வந்து நான் தொகுப்புரையோட ஆரம்பிச்சாரு. ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள். அது மாதிரி எல்லாருமே உங்களுடைய பங்களிப்பு வந்து காலச்சக்கரத்துக்கு கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட ஆளுநர் 2989 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களுக்கும் அப்புறம் ஒரு சின்ன தகவல் சொல்லிடுறேன், சாரி. ஒண்ணும் இல்ல, நம்ம வந்து வர 18ஆம் தேதி ஆகஸ்ட் 18ஆம் தேதி நாங்க வந்து இப்ப வந்து நம்ம சிவசேலம் கொல்லிமலை வானகத்துல வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்.
இந்த காலைச்சக்கரம் நிகழ்வு வந்து ரோட்டரியை சார்ந்து எங்க மாவட்டம் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாண்டிச்சேரியில இருந்து இங்க பட்டுக்கோட்டை இங்க தஞ்சாவூர் வரைக்கும் ஒரு மாவட்டமா இருக்கும். 2981ங்கிறது அதுதான் மாவட்டம். இந்த மாவட்டத்தை சார்ந்து ஒரு 4 ப்ரோக்ராம் வந்து நாங்க காலைச்சக்கரம் நிகழ்வு மூலமாக நாங்க பண்ண போறோம். அதன் முதல் நிகழ்வு வந்து வர்ற 18ஆம் தேதி ஆகஸ்ட் 18 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம திருவாரூர்ல வந்து அந்த நிகழ்வை வந்து நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம். காலையில 9:30 மணியிலேருந்து மதியம் வந்து 2 மணி வரைக்கும். இந்த நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இந்த காலைச்சக்கரம் நிகழ்வோட நிகழ்வுகள் தான் மேக்ஸிமம் அதுல இடம்பெறும். நம்ம இறைமதன் ஐயா வந்து நேரடியா வந்து நமக்கு அங்க வந்து நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொடுக்க இருக்காங்க. அடுத்தது அகிலா குணாளன் மேடம் அவர்கள் வந்து இயற்கை மருத்துவத்தை பத்தி சிறப்பா நமக்கு வந்து அகிலா மேடம் கிடையாது. அகிலா குணாளன் மேடம் வந்து நமக்கு அந்த இயற்கை மருத்துவத்தை பத்தி சிறப்பா அங்க நேரடியா வகுப்பெடுக்க இருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ரேகா சிவகுமார் தான் நமக்கு வந்து உணவு முறைகள வந்து தயார் பண்ணி குடுக்குறாங்க. டோட்டலா வந்து இயற்கை உணவுகள் வந்து முழுவதுமாக ரேகா சிவகுமார் அவர்கள் தான் நமக்கு அங்க ஏற்படுத்துறாங்க. அதோட இது எல்லாமே இன்விடேஷன் எல்லாமே நான் இப்ப குரூப்ல போடுறேன். நீங்க பார்க்கலாம். அடுத்தது வந்து நமக்கு தொடர்ச்சியா பயிற்சி குடுத்துட்டு இருக்க நல்லசிவம் ஐயாவும் அங்க நேரடியா வந்து அந்த பயிற்சியும் குடுக்குறாங்க. ஒரு 1/2 அன் ஹவர் 3/4 மணி நேரம் எல்லாருக்கும் ஒரு பயிற்சி குடுக்குறாங்க. இது வந்து ரோட்டரி சார்ந்து தான் நாங்க நடத்துறோம். நீங்க வந்து அந்த வட்டாரத்துல பக்கத்துல இருந்தீங்கன்னா, கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா கலந்துங்க. அதுக்காக ரொம்ப சிரமப்பட்டு வர வேண்டாம். அ அங்க உள்ள திருவாரூர் சுற்றி உள்ளவர்கள் வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருந்து கலந்துக்க முடிஞ்சா நீங்க கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துங்க. அடுத்தடுத்த நிகழ்வுகளும் நாங்க இது மாரி செய்ய போறோம். அடுத்தது தஞ்சாவூர்ல பண்ண போறோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, சிதம்பரத்துல பண்ண போறோம். பாண்டிச்சேரியில பண்ண போறோம். இது மாரி ஊர்கள்லயும் நாங்க திரும்ப இந்த ஒரு 2 மாசத்துக்குள்ள ஒரு 4 ப்ரோகிராம் பண்ண போறோம். முதல் ப்ரோகிராம் வந்து 18ஆம் தேதி நம்ம திருவாரூர்ல நாங்க அதெல்லாம் இன்விடேஷன்லாம் ரெடி ஆயிட்டு, அது எல்லாமே நாங்க ரெடி பண்ணிட்டோம்னு வச்சுக்கங்களேன். அடுத்தடுத்த நிகழ்வுகளும் அடுத்தடுத்து நடக்கும். இது சுற்றுவட்டார பகுதியில உள்ளவர்கள் மட்டும் நீங்க வந்து கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா கலந்துங்க. அதுக்குண்டான இன்விடேஷன் நான் குரூப்ல போடுறேன். நன்றி. இன்றைய நிகழ்வை நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, பயிற்சிகளை அளித்த ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களுக்கும், இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பிராண சிகிச்சை முறைகளை அற்புதமாக விளக்கி நமக்கும் ஒரு நல்ல ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தி சிறப்பித்துக் கொடுத்த காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சிங்க ஐயா. மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க நலமுடன். வாழ்க வையகம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.